தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் இயேசுவுக்கு சீடராகுதல் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டு வருகின்ற அந்த செய்தியை தொடர்ந்து சிந்திக்கின்றோம். இந்த நாளில் அதனுடைய 5வது பாகமாக நாம் செய்திகளை பார்க்கிறோம். அன்புக்குரிய அன்பர்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மார்க்கு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34 38 வரைக்கும் உள்ள அந்த வசனங்களிலே, பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்து நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை நித்திய காலமாக காத்துக்கொள்வான் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்குறோம். தொடர்ந்து மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம்? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பான். ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுவானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தனது பிதாவின் மகிமைப்படுத்தினவராய் பரிசுத்த தூதரோடு வரும்போது கூட வெட்கப்படுவார். இங்கே இயேசுவை பின்பற்றி வரும்போது அவர்கள் தன்னைத்தான் வறுக்க வேண்டும், தனக்குரிய அவரவருக்குரிய சிலுவை எடுத்து சுமந்து கொண்டு வர வேண்டும், தங்களுடைய ஜீவனை வறுக்க வேண்டும், அல்லது அந்த ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். இயேசு நிமித்தமும் சுவிசேஷ நிமித்தமும் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தாலும் தன்னுடைய ஜீவன், அது ஆத்மா என்று குறிப்பிடலாம், அதுக்கு சமமாக எதுவுமே இல்லை. ஜீவன் அல்லது மனிதனுடைய ஜீவன் அல்லது ஆன்மா என்று சொல்லக்கூடிய அந்த பகுதி தான், அந்த விஷயம்தான் மிகவும் முக்கியமானது என்று இந்த வசனத்தில் இயேசு குறிப்பிடுகிறதை நாம் பார்க்குறோம். இந்த உலகத்தின் ஆட்சி, அதை படைத்த பரலோக தேவனுடைய ஆட்சியில் இப்போது இல்லை. அது சாத்தானும் மனிதனும் சேர்ந்த ஒரு பரலோக தேவனுக்கு எதிரான ஒரு கூட்டணியிலே இருக்கிறது. எனவே தான் கடவுள் சபித்து அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த உலகை நானும் ஆட்சி செய்ய போவதில்லை என்று இயேசுவும் சொல்லிவிட்ட சம்பவத்தை நாம் யோவான் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் உலகத்துக்குரியதல்ல, என் ராஜ்யம் உலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக்கூடாதபடி என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்துக்குரியதல்ல என்று இயேசு குறிப்பிடுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே இந்த உலகத்தின் ஆட்சி, உலகத்தின் சூழ்நிலையெல்லாம் இப்போ பரலோக தேவனுடைய ஆட்சியில் இல்லை, அது இயேசுவனுடைய ஆட்சியில் இல்லை என்பதை நாம் தெளிவாக இங்கே விளங்கிக் கொள்கிறோம். ஆகவே தான் இந்த சாத்தானுடைய ஆட்சியிலும் தேவ சாபத்திலும் இருக்கிற இந்த உலகின் உயரங்களை இயேசு தம்முடைய சீடர்களுக்கு கொடுக்கறதில்லை. தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்றால் இந்த உலகத்தினுடைய உயரங்கள், உலகத்தினுடைய மேன்மையான காரியங்களை நான் கொடுப்பதில்லை என்கிறதையும் அதற்குள்ளே நாம் விளங்கிக் கொள்கிறோம். அதுக்குரிய காரணத்தையும் நாம் புரிந்து கொண்டோம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உத்தரவு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்துக்கு சரணடையவில்லை. ஆனால் அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு உடனே அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டது நமக்கு தெரியும். இவர்கள் உலகத்தை ஜெயித்தேன் என்று கள்ளத்தனமான ஒரு கருத்தை இந்த இயேசுநாம ஆராதனை மன்றங்கள் சொல்லி மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இங்கே என்ன ஜெயித்தார்? ஜெயித்தேன் என்று சொல்லிவிட்டு அவரை பிடிக்கிறார்கள், 2 கள்ளர்கள் நடுவில் சிலுவையில் கொல்லுகிறார்கள். இதுதானே இது ஜெயமா? 2 கள்ளர்களுக்கு நடுவில் சிலுவையில் தொங்குவது ஜெயமா என்று ஒரு கேள்வி கேட்டால் இந்த இயேசுநாம ஆராதனை மன்றங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. இது ஜெயமானு கேட்டால் ஆம் ஜெயம்தான். என்ன ஜெயம் என்றால் அவர் மரண பரியந்தம் உலகத்துக்கு சரணடையவில்லை, உலகத்தின் அதிபதிக்கு சரணடையவில்லை. தேவ சித்தம் செய்வது நிமித்தம் மரணத்தை சந்திக்கிறதா இருந்தாலும் அதை சந்தித்திருக்கிறார் என்பதுதான் இங்கே சொல்லியிருக்கிற ஜெயம். வேற ஒரு ஜெயத்தை இதிலே பொருத்த முடியாது. அதை இந்த அறிவற்ற கூட்டத்துக்கு தெரியவில்லை. ஸோ அவர் அவ்விதமாக ஜெயங்கொண்டு, நீங்கள் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். அப்போ உலகத்திலே நான் ஜெயம் கொண்டேன், நான் உலகத்துக்கு சரணடையவில்லை
அதனால எங்கே உட்காந்துருக்கிறேன்? பிதாவுடைய சிங்காசனத்தில் அங்கே உட்காந்துருக்கிறேன். உலகத்தில் இயேசு ஜெயித்தார் ஜெயித்தார் ஜெயித்தார்னா அப்புறம் அப்போ ஜெயிச்சா அவர் ராஜாவை அங்கே இருந்திருக்கணும்ல. 2 கள்ளமாருக்கு மரத்தில் தொங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இயேசுவே சொல்கிறார், நான் ஜெயம் கொண்டு இந்த உலகத்தில் உயரத்தில் ஒன்றும் உட்காரவில்லை, அந்த ஜெயத்தை நான் சொல்லவில்லை. நான் உலகத்துக்கு சரணடையாமல் உலகத்தை ஜெயித்து எங்கே போனேன்? பிதாவாகிய தேவன் இருக்க இடத்துக்கிட்ட போனேன். அங்கே போய் அவருடைய சிங்காசனத்தில் அவரோட கூட அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறேன். அப்போ பூமியிலே ஜெயம் கொண்டேன், பூமியை ஜெயித்தேன், பூமிக்கு சரணடையலை. அதனால நான் பரலோகத்தில் உயர்ந்த ஸ்தானத்துக்கு போயிட்டேன். இதுபோல் இந்த உலகத்துக்கு சரணடையாமல் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் தான். நான் எப்படி உலகத்துக்கு சரணடையாமல் போனேனோ இதுபோல் உலகத்துக்கு சரணடையாமல் ஜீவிக்கிறவர்கள் தான் நான் இருக்கிற இடத்துக்கு வர முடியும். இந்த பிதாவாகிய தேவன் இருக்கிற இடம் பூலோகத்தின். நீங்கள் உலகத்துக்கு சரணடைஞ்சா உலகத்தின் உயரம் கிடைக்கும். அதுதான் லூக்கா 4:5 இப்போ சாசி இயேசு விட்ட சொல்கிறான், உலகம் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுப்பேன், நீ பணிஞ்சுக்கிட்டா உனக்கு தருவேன். அப்போ உலகத்துக்கு சரணடைஞ்சா நான் உங்களுக்கு எனக்கு ராஜ்யத்தின் உயரத்தை தருகிறேன். உலகத்துக்கு அடைய மாட்டேன்னா உலகத்தின் உயரம் கிடைக்காது. அவர் பிதாவாகிய தேவனுக்கு சித்தம் செய்கிறதுனால பிதாவாகிய தேவன் இருக்கிற அந்த உயரத்துக்கு செல்கிறார்கள் என்பதை நாம் இங்கே புரிகிறோம். அப்போ இயேசுவை பின்பற்றும்படி இயேசுவின் சீடத்துவத்தில் அழைக்கப்படுகிறவர்கள் இதை மனதிலே கொள்ள வேண்டும். உலகத்தில் உயரத்துக்கு ஏற முடியாது, தன்னைத்தான் வறுத்து தான் போனோம், இந்த ஜீவனை வறுக்க வேண்டியிருக்கும் என்கிற காரியங்களெல்லாம் அந்த உலகத்துக்கு சரணடைய முடியாது என்கிற காரியங்களெல்லாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தான் சீடர் ஆகவும் முடியும், சீசர் ஆக்கவும் முடியும். அப்போ அவர் சொல்லுகிறார், நான் உலகத்துக்கு சரணடைஞ்சிருந்தா அந்த பிதாவாகிய தேவனுடைய உயர் இடத்துக்கு நான் சென்றிருக்க முடியாது இல்லையா? ஆகவே நீங்களும் அப்படியே செய்ய வேண்டும் என்று ஒரு மாதிரி இல்லையா? சீசத்துவத்துக்கு அதையும் ஒரு மாதிரியாக இயேசு வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அழிவுக்குரிய உடலியல் வாழ்க்கை அவர் ஆசீர்வதிக்க போகிறது கிடையாது. இதுதான் இந்த பொய்யர்கள் சாத்தான் கூட்டம் இதை தான் சொல்லிட்டு இருக்கு. இந்த அழிவுக்குரிய சரீரத்துக்குரிய உலகத்துக்குரிய காரியத்தை அவர் ஆசீர்வதிக்க போகிறது கிடையாது. அவரே ஆசீர்வாதமாக வாழலை, அவரே உலகத்தின் உயரத்தில் ஏறலை, நான் உலகத்துக்கு சரணடையாமல் அங்கே போயிட்டேங்கிறார். அப்புறம் எப்படி அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு அதை செய்ய முடியாது. இவர்களுக்கும் இயேசுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிறத நாம் நிறைய பார்த்துட்டோம். ஆனால் இந்த உடலுக்குள் வாழக்கூடிய ஆத்துமா இதுதான் முக்கியம். இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய உள்ளான மனுஷன் ஆத்துமா, ஜீவன், அதுக்கு இன்னொரு பேர் ஜீவன். இந்த இடத்துல ஜீவன் என்று பயன்படுத்தியிருக்க வார்த்தை அது இங்கிலீஷில் ஆத்துமான்னு இருக்கு. ஜீவனை மறுரூபப்படுத்தி அதற்கு தனது மகிமையின் உடலுக்கு ஒப்பான புதிய உடலை கொடுக்கிறார். இந்த ஆத்துமாவை, உள்ளான மனுஷனை, மனசை அவர் மறுரூபப்படுத்துகிறார். அதுதான் ஜீவன். அந்த ஜீவனை மறுரூபப்படுத்துகிறார் என்பதை தான் இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். அப்படி என்றால் ஆத்மாவிலே ஜீவனிலே மறுரூபப்படுவதற்கு தான் இயேசுவின் சீடத்துவத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் உள்ளான மனுஷன் நாளுக்கு 2 கொரிந்தியர் 4:16 நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது என்று சொல்லக்கூடிய செய்தியை பவுல் சொல்லுவார். ஸோ இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. நாம் வேற வசனங்களை பார்த்திருக்கிறோம். ஆத்மாவிலே நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையை பலப்பட வேண்டும். அதே எபேசியர் 3:16 நாம் படிக்கிறோம். இப்படியெல்லாம் செய்திகளை பார்க்குறோம். ஆக இந்த இயேசு நாம ஆராதனை மன்றங்களுக்கு இது ஒன்றும் தெரியாது, இது தேவையும் கிடையாது, அது இதை விரும்பலை, அது வேற நோக்கத்துக்கு இயேசுவை பயன்படுத்துங்கிறத நாம் நிறைய பார்த்து விட்டோம். அப்போ இந்த உலக வாழ்வு தேவ சாபத்தில் இருக்கிறது, சாத்தானுடைய ஆட்சியில் இருக்கிறது. அதனால இந்த உலகத்தில் அவரவர் எந்த சூழ்நிலையில் பிறந்தாங்களோ, எந்த சூழ்நிலையில் வாழுகின்றார்களோ அதுக்கேற்றபடியான நெருக்கங்கள் இயேசுவின் சீடர்களுக்கு ஏற்படுகிறது. இயேசுவும் அவ்வாறு தான் கடந்து சென்றிருக்கிறார் இல்லையா? இந்த உலகம் சாத்தானுக்கு ஆட்சியில் இருக்குது, தேவ ஆட்சியில் இல்லை, தேவ சித்தம் இல்லைன்னா இதுக்கு நடுவில் பரலோக தேவ சித்தம் செய்யக்கூடிய ஒரு இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ளே வரும்போது சுற்றி இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் இல்லையா, அந்த வலை அமைப்பு நம்ம நெருக்கத்தான் செய்கிறது இல்லையா? இந்த நெருக்கம் எப்படி ஏன் ஏற்படுகிறது என்று சொன்னால், நான் வாழக்கூடிய சூழல் அது எந்த ஒரு ஊராக இருக்கலாம், தேசமாக இருக்கலாம், மத சூழ்நிலையாக இருக்கலாம். எனிவே ஒரு ஆத்மா இந்த இடத்துல பிறந்து இந்த உலகத்தில் அது நடமாடுகிறதோ, அது செயலாற்றுகின்றதோ, அந்த சூழ்நிலைக்கேற்ற நெருக்கங்கள் இது ஆளுக்கு வித்தியாசப்படும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது.
ஏன்னா ஒவ்வொரு ஆத்மாக்களும் அது இருக்கக்கூடிய உலகத்தினுடைய சூழல், சாத்தானுடைய ஆளுகையின் தன்மை இருக்கக்கூடிய சூழல், சாத்தானு மனிதர்களும் கூட்டணி நெட்வொர்க் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றபடி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சிலுவையாக இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. அது அந்த பிறந்த குடும்பம், நாடு, தேசம், பல சூழ்நிலை இருக்கிறது, நமக்கு தெரியும். அதற்கேற்ப வித்தியாசமான சிலுவை இருக்கிறது. இப்போ இயேசு பிறந்து வளர்ந்து அவர் ஊழியம் செய்த காலத்திலும் அவருடைய அந்த சூழலுக்கு ஏற்ற நெருக்கங்களை அவர் கடந்து சென்றிருக்கிறார். லூக்கா 12:50 ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். பத்திலாம் அவரும் அவருக்கு தேவன் கொடுத்த வேலையை செஞ்சு முடிக்கிறது வரைக்கும் அவர் வாழ்ந்த சூழ்நிலையிலும் அவர் பெரிய அற்புதங்களாக செஞ்ச போதிலும் கடினமான நெருக்கங்கள் வழியாய் கடந்து சென்றிருக்கிறார் என்பதையும் அவரே சாட்சி சொல்றார். நானும் நெருக்கத்தின் வழிதான் கடந்து போகிறேன். 1 பேதுரு 2:21 சொல்வார், கிறிஸ்து அவ்விதமாய் நெருக்கம் பாடுகள் வழியாய் கடந்து சென்று அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவருடைய சீடர்களுக்கு மாதிரி வைத்திருக்கிறார். நமக்கு மாதிரி இல்லையா? அவரும் நெருக்கத்தின் வழியாய் கடந்து போனால் நாமும் போனோம், நமக்கும் சிலுவை இருக்கிறது என்பதை அவர் காட்டித்தருகிறார். 2 கொரிந்தியர் 4:8 பவுல் சொல்லும்போது, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்ல, கலக்கம் அடைகிறோம், மனம் முறைவடைகிறதில்ல. அப்போ எங்களுக்கும் அந்த நெருக்கங்கள் எல்லாம் சிலுவையின் அனுபவங்கள், அது ஒவ்வொருத்தருடைய சிலுவை, அந்த துன்பங்களை நாங்கள் கடந்து செல்கின்றோம். வித்தியாசமான சிலுவையில் இருக்கிறது, அது ஒவ்வொருத்தருக்கும் வச்ச சிலுவை தான். அதை உலக பிரகாரமாக இதை நம்ம இங்கே சிலுவைன்னு சொல்லியிருக்கு, அங்கே இது உன்னுடைய விதின்னு சொல்கிறாங்க, உன்னுடைய ஜாதகம்னு சொல்கிறாங்க, உன் தலை எழுத்துங்கிறாங்க. உன் தலை எழுத்து இன்னும் ஒவ்வொருத்தருக்கும். ஆமாம், எஸ், ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஒரு அது ஏன்னா அதனால தான் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? என்னுடைய சிலுவை வேறா இருக்கலாம், இன்னொருத்தருடைய சிலுவை வேறா இருக்கலாம், ஒவ்வொருத்தருடைய சிலுவை வித்தியாசமாக இருக்கலாம். அந்த சூழ்நிலை, பரப்பு, அதை தான் உலக மனுஷர் இது உனக்க தலைவிதியாப்பா, இது உனக்க தலைவிதி, ஆமாம் இது உன் தலையெழுத்து, இது உன் விதி. அவங்களுக்கு இந்த விதியின் வார்த்தையை பயன்படுத்தாமல் அவங்கள அவ்விதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். அது உண்மை, அதான் நடந்திருக்கு. இயேசும் அப்போஸ்தலரும் கடந்து தான் போயிருக்காங்க. இதில் இருந்தோடனே ரொம்ப மாற்றம் ஒன்றும் வந்ததாக தெரியவில்லை. எல்லாரும் அது உலக மனுஷன் புரிஞ்சு வச்சுருக்காங்க, இப்படி தான் இருக்குது, இதுக்கு மேலே என்ன செய்யுது, அந்த ஆளுக்கு விதி அப்படி, இந்த ஆளுக்கு தலையெழுத்து அப்படி, அல்லது வாழ்க்கை நிலைமை இப்படி வித்தியாசம் இருக்கிறது, இதுக்கு என்ன வழக்கம் சொல்கிறது தெரியல என்று சொல்லுகிறார்கள். இது அவருக்கு வைத்த ஒரு சிலுவையின் துன்ப அனுபவம். ஸோ அதை நீங்கள் லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு வரணும். அந்த ஒரு வார்த்தை அங்கே கூட இருக்குது. அது மரண பரியந்த சிலுவை இருக்கிறது. அனுதினம் இன்றைக்கும் சிலுவை எடுத்துக்கொண்டு தான் என்னை சீஷத்துவத்தில் நீங்கள் பின்பற்ற முடியும் என்று சொல்லுகிறார். அந்த சிலுவை என்னன்னா, மற்ற 5:10 நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படின்னு இருக்கு. அப்போ பரலோக தேவனுடைய நியாய நீதிகளை கடைபிடித்து நடக்கிறதுனால பூலோகத்தின் அதிபதியினுடைய ஆட்சியில் பூலோகத்தின் நீதிகள் செயல்படக்கூடிய உலகத்தில் அவர்கள் அடைகிறதான துன்பங்கள் இல்லையா? பூலோகத்தின் நீதிகளில் அவங்க போல, இவங்க பரலோகத்தின் நீதியில் போகிறாங்க. உலக வழக்க நீதியில் போல இவங்க பரலோக நீதியில் போகிறாங்க. அப்படி போகிறதுனால இந்த நிறைய துன்பங்கள் வருகிறது. அவர்கள் பாக்கியவான்கள், அவர் பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்படும். ஏன்னா பரலோக ராஜ்யத்தின் நீதியில் நடக்கிறதுனால தான் பூலோக நீதிகளுக்கு இடையில துன்பங்களை சகிச்சார்கள் இல்லையா? அப்போ அவர்களுக்கு பூலோகம் கிடைக்காது, பரலோகம் மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று இயேசு சொன்னார். இந்த உலகுக்கு எதிரான பரலோக தேவனுடைய நீதிகளில் நடக்கிறவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படும். இது ஒரு சபைக்கு உரியதல்ல, சங்கத்துக்குரியதல்ல. பல சபைகளும் சங்கங்களும் நாங்கள் தான் சொல்லி உரிமை பாராட்டுகிறார்கள். அதுக்குள்ளே நாம் செல்லவில்லை. இது நாங்கள் நீங்கள் என்று பேசுகிற விஷயம் இல்லை. கிறிஸ்துவுக்கு ஏற்ற தன்மை, கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தை, கிறிஸ்துவுக்கு ஏற்ற சீஷத்துக்கு ஏற்ற கனிகள் இருக்க வேண்டும் என்று தான் நாம் பார்க்கிறோம். வேற ஒரு பேச்சை நம்ம பார்க்க போகிறதில்ல. ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு கட்டத்தில் எப்படியெல்லாம் மோசடி ஆவிக்கு பின்னால் போனார்கள், வஞ்சிக்கிற ஆவிக்கு பின்னால் போனார்கள், தந்திரமாக போனார்கள் என்கிறதெல்லாம் நாம் பல ரீதியில் நிறைய வசனங்களை நாம் பார்த்துருக்குறோம். இங்கே பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற நீதி நியாயங்கள் நடப்பவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படும். பூலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற நீதி நியாயங்களில் ஓடுறவங்களுக்கு பூலோக ராஜ்யம் கொடுக்கப்படலாம், அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் கொடுக்கப்படாது என்பதை நாம் இங்கே விளங்கி கொள்ள வேண்டும். ஆகையினால்தான் மற்ற 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள்னு இயேசு சொல்லுகிறார்.
இந்த உலகத்தினுடைய நீதி வேற, மனுஷனுடைய நீதி வேற, உலக வழக்கம் வேற, அதெல்லாம் வேற மாதிரி இருக்கு. ஆனால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், அந்த தேவனை தேடுங்கள், அந்த தேவனுக்கு உகந்தவளை தேடுங்கள், அந்த தேவ நீதிகளை தேடுங்கள். முதலாவது அதை தேடுங்க. இதுதான் சுவிசேஷத்தினுடைய 1ஆம் பாடம். சும்மா இயேசு நாமத்தில் சுகம் நடக்குது, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்கிறதுக்கு பேரெல்லாம் இயேசுவின் சீசத்துவம் கிடையாது. அது இயேசுவின் சுவிசேஷம் கிடையாது. இயேசு நாமத்தில் அவங்க காரியங்கள் வாங்கியிருக்கலாம். அதனால் அவங்க யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. பரலோக ராஜ்யத்துக்கு போனோன்னா பரலோக தேவனை தேடி இருக்கணும், பரலோக தேவனுடைய நீதிகளை தேடி இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் தான் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும் என்பதை நாம் இங்கே இயேசுவின் வசனத்தில் தான் நாம் பார்க்கணும். சும்மா ஒவ்வொருத்தனும் ஒரு கதை தன்னுடைய சார்பில் சொல்லிட்டு இருப்பான், அதுக்கு பின்னால் எல்லாம் நம்ம போக முடியாது. நம்ம கையில் இயேசுவின் வார்த்தை இருக்கிறதுனால அதன் அடிப்படையில் தான் நம்ம முடிஞ்ச வரைக்கும் எல்லாவற்றையும் ஆராய்கிறோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று பவுல் சொல்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாக நடக்கிறவர்களுக்கு துன்பம் வரும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவ பக்தியாக நடக்காதவர்களுக்கு துன்பம் வராது. அதுதானே உண்மை. அதையும் பின்னாலே பார்க்கலாம். அப்போ தேவ நீதியில் நடக்கிறவர்களுக்கு துன்பம் வருகிறது. அவர்கள் தன்னைத்தான் வறுத்து சிலுவை சுமக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். பரலோக தேவனுக்கு ஏற்ற பக்தியாக நடக்கிறவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் சிலுவையில் வருகிறது. அவர்கள் சிலுவை சுமக்கிறார்கள், ஆனால் பரலோக தேவனிடத்தில் மேலான நிலையில் இருப்பார்கள். இந்த பூலோக பக்தியில் நடக்கிறவர்கள் இந்த உலகின் உயரங்களில் ஏறி தாங்கள் மகிமையாக இருப்பது போல வேடம் போட்டு இந்த உலகம் மோசம் போக்குற பிசாசு சேவை செய்கிறாங்க. இவங்க உலகத்துக்கு நீதியில் நடக்கிறாங்க. உலகத்தில் மேலே இருக்கிற படம் தான் கட்டுறாங்க. நம்ம நிறைய படம் இருக்குல்ல, தலையை டை அடிக்கிறான், வேற விதமான கவர்ச்சிகளை காட்டுறான், செத்துக்கிட்டே இருக்கிறான் ஒவ்வொருத்தையும், மண்ணுக்கு போயிட்டு இருக்கிறான் ஒருத்தையும், அழிஞ்சிக்கிட்டே இருக்கிறான். இவனை தான் நாங்கள் உலகத்தில் உயரத்தில் இருக்கோம், எங்கள் பின்னால் வருங்க, நாங்கள் எங்கள் பின்னால் வந்துட்டா நம்ம உலகத்தின் உயரத்துக்கு போயிடலான்னு ஒரு கள்ள படனை காட்டுக்கு தான் அந்த தொழிலதிபர் வேஷம்லாம் போட்டு எல்லாம் படம் போட்டு நோட்டீஸ் போட்டு ஏமாத்துற வித்தை இதுக்கு தான் செய்கிறாங்க. இவங்க மோசம் போகிற ஒரு வித்தை தான் காட்டுறாங்களே தவிர இவங்க ஒரு தரம் மேலான நிலையில் இல்லை. அது ஒரு படம் தான். அதை தான் 2 தீமோத்தேயு 3:13 பொல்லாதவர்கள், எத்தர்கள்லாம் ஏமாத்துறவங்க, மோசம் போகிறவர்களாகவும் இருந்து மேலும் கேடுள்ளவர்களாவார்கள். அப்போ ஒரு சாரார், அது 3:12 கிறிஸ்து இயேசுக்குள் அவருடைய சீசத்துவத்தில் பக்தியாக நடக்கிறவங்க சிலுவை சுமக்கிறார்கள், துன்பப்படுகிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் என்ன நடக்கிறார்கள் சொன்னால், அவர்கள் பக்தியாக நடக்கல, பக்தி வேஷத்தை போட்டிருக்கிறார்கள். அவன் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை அனுபவங்களை மறுதளிக்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படி இருந்துவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இந்த உலகத்தை மோசம் போக்குற பிசாசுக்கு சேவை செஞ்சு ஏமாத்து தான் அந்த பொய்க்கு பின்னால் தான் போவாங்க. இயேசுநாதரோட நடக்க மாட்டாங்க, சத்தியத்தில் நடக்க மாட்டாங்க. நீங்கள் ஜனங்களை பாருங்கள், கையில் பைபிள் இருக்கும், இயேசுநாதருடைய அதில் ஒன்றும் நடக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு அமைப்பு, ஏதாவது ஒரு சபை, ஏதாவது ஒரு சங்கம். அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, உலகத்தில் எது ரொம்ப கொடி கட்டி பறக்குது. இப்போ கத்தோலிக்க மார்க்கத்தார்கிட்ட கேட்டால், நாங்கள் தான் தாய் சபை, உலகம் முழுவதும் நாங்கள் தான் கொடி கட்டி பறக்கிறோம், இதுதான் கடவுளுடைய சபை, கடவுளுடைய அனுக்கிரகம் எங்கே இருக்குது, இந்த சபையில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்தது புரொட்டஸ்டாண்ட் சபையில் அடுத்தது சொல்லுது. அடுத்தது இந்த வெள்ளையடிக்கப்பட்ட கல்லற கூட்டங்கள் இருக்கிறது, ஆவி கூட்டம். இந்த கூட்டத்தில் ஒரு சபை சொல்லும், நாங்கள் தான் மணவாட்டி சபை, பயங்கர சபை, உயர போகிறோம், நாங்கள் எல்லாம் அப்படி ஆகும் இப்படி ஆகணும். அது நிறைய சபைகள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீதியாக படம் காட்டும். பெரிய ஸ்தாபனங்கள், பெரிய சங்கம், அவங்க காட்டுகிற அரசியல் எல்லாம் எங்களுக்கு தெரியும். கிறிஸ்துவன் சிந்தை ஒன்றும் அங்கே கிடையாது. அது படம் காட்டுது, அரசியல் தானே பண்ணுவார்கள். எனக்கு ஒரு குறிப்பிட்ட சபையை தெரியும், அது ஒரு மகாதந்திரம், நாங்கள் நேர சியோனுக்கு போகிறோம், ஆளுகளாக்கும், வேற ஒருத்தர் அங்கே வரமாட்டாவ, நல்லா கள்ளத்தினை அடிக்கிற ஒரு சபையாகும். அது என்ன செய்யணும்னா, அவங்க இந்த சென்ட்ரல் கன்வென்ஷன்லாம் வைப்பாவ, அந்த ஏரியாவில் கன்வென்ஷன் வச்சா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த சபையில் உள்ள அந்த வட்டாரத்தில் உள்ள அவங்க பிராஞ்சு சபை எல்லாரோடையும் வர வச்சு ஒரு பேரணி நடத்துவார்கள். ஞாயிற்றுக்கிழமை முன்னால் அது வழக்கமாயிருது, ஒரு பேரணி நடத்தும். இது என்னத்துக்கு இந்த பேரணி நடத்துவாங்கன்னா, நாங்கள் பெரிய சபையாக்கோம், எங்கள் சபையில் நிறைய ஆள் இருக்குது, நாங்கள் அப்படிப்பட்டன்னு தங்களுடைய பலத்தை காட்டுறதுக்கு அப்படியே ஞாயிற்றுக்கிழமை ஒரு பேரணி. அப்போ என்ன சொல்லணும், அந்த பேரணியை பார்த்தோன்னா ஜனங்களெல்லாம், ஓ எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாரு, நம்மளை போய் சேர்ந்துக்கிடுவோம். இயேசுநாதர் சொல்லுவார், இடுக்கமான வாசல் வழியாக பிரவேசிக்க வகையை எடுங்க, கேட்டுக்கு போகிற வாசல் விரிவாக இருக்குது, நிறைய பேர் போகிறாங்க, ஜீவனுக்கு போகிற வாசல் நெருக்கம் இருக்குது, சிலர் போகிறாங்க. இந்த சாத்தாங்கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நாங்கள் நிறைய பேர் இருக்கோம், நமக்கு பெருங்கூட்டம், அதை காட்டணும் இல்லையா?
உனக்கிட்ட இருக்கணும்னா கத்தர் அதை நடத்திட்டு போட்டு இப்போ படங்காட்டு என்னத்துக்கு? இப்படி அரசியல் வித்தை எல்லாம் நடத்துவார்கள். மகா கள்ளத்தனம். பெரிய நல்ல எங்கள்கிட்ட நிறைய படித்தவர்கள் இருக்கிறார்கள். இங்கிலீஷில் ஒருத்தன் பேசுறதுக்கு விடுவான். தமிழ்நாட்டில் வெறும் தமிழாக இருக்க இடத்துல இங்கிலீஷில் ஒருத்தனை பேச கொட்டுறது, இதெல்லாம் உலகத்தை ஏமாற்றக்கூடிய வலு சர்ப்பத்தினுடைய தந்திரமாகும். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை கூட்டங்களாகும். வலு சர்ப்பமாகும் உள்ள இருக்குது. எதுக்கிட்டா இங்கிலீஷ் இது போட்டு காட்டு? இங்கிலீஷ் இருக்கு தெரிஞ்ச ஆளுகள் இருக்க இடத்துல நீங்கள் இங்கிலீஷில் பேசினா சந்தோஷம்தான். அங்கே இங்கிலீஷ்காரில் இருப்பார்கள். தமிழ் தெரியாதுன்னா சரி, நீங்கள் ரெண்டில் பேச. இது பட்டிக்காட்டில் தமிழ் பேசுகிற இடத்துல நீ இங்கிலீஷில் கொண்டு காட்டு என்னத்துக்கு? இப்படி பெரிய படிப்பாளிகள்லாம் இருக்கிறார்கள். அதாவது இது வலு சர்ப்பத்தினுடைய ஆவியாகும், உலகத்தின் ஆவியாகும். உலகத்தை வச்சு, உலகத்தின் பிரம்மாண்டங்களை வச்சு அப்படியே பெருந்திரள் கூட்டத்தை அது ஏமாற்றி கையில் எடுத்துருது. உள்ளே இருக்கிறது கள்ளத்தனம். அது தேவன் ஆதியில் மனுஷனை படைச்சார், தனிமையாக இருக்கிறதுனால ஏற்ற துணையை உண்டாக்குவோம்னு சொன்னார். அது நல்லதுன்னு சொன்னார். ஏனோக்கு தேவனோடு அவன் குடும்பஸ்தனாக இருந்து தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் என்ற செய்தி. நோவா குடும்பஸ்தனாக இருந்து தேவனோடு சஞ்சரித்தான்ங்கிற செய்தி. மோசே குடும்பஸ்தனாக இருந்து தேவனோடு சஞ்சரித்தான்னு செய்தி. ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தான்னு செய்தி இல்லையா? அப்புறம் இயேசு சொல்லுகிறார், மனுஷன் தேவன் ஆணும் பெண்ணுமாய் உண்டாக்கினார், அவர்கள் இருவராயிராமல் ஒருவராக இருக்கிறார்கள், அவர்களை பிரிக்கக்கூடாது என்று சொல்லி அவர் அதை உறுதிப்படுத்துகிறார். அப்போஸ்தலர்களும் திருமணமான மனைவி கணவர்களாக ஊழியத்துக்கு போனார்கள் என்ற செய்தி இருக்கு. இதெல்லாம் மூடி மறைச்சிட்டு திருமணமாகாமல் இருக்கிறது ஒரு புனிதம்னு இந்த வலுசர்ப்ப கூட்டம், இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கள்ளத்தனமான ஆவி கூட்டம் அது சொல்லுது. நிறைய கள்ளத்தனம். ஆமாம், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறாருன்னு நீங்கள் இந்த மாதிரி கள்ளக்கூட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்தை எழுதி போட்டிருப்பாவ. இவரே மெய்யான யார்? இயேசு மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார் அப்படின்ட்டு ஒரு வசனத்தை எழுதி போட்டிருப்பா. உண்மையிலே அந்த வசனம் அப்படி சொல்லாது. அதாவது நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு அது நீங்கள் 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், அன்றியும் நாம் சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் புத்தியை தந்திருக்கிறார். அப்போ சத்தியமுள்ள தேவன் இருக்கிறார், அவரை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தேவன் அவருடைய குமாரன், அது யாரு? இயேசு அந்த அறிவை, சத்தியமுள்ள தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை, புத்தியை நமக்கு தந்திருக்கிறார். அடுத்தது, இந்த சத்தியமுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரும் சத்தியமுள்ளவர் தான். அவர் தேவன் சத்தியமுள்ளவர். சத்தியமுள்ளவர் இடத்துல வந்த தேவகுமாரன் சத்தியமுள்ளவர். அந்த சத்தியமுள்ள இயேசுவை பின்பற்றுகிறவர்களும் சத்தியவான்கள் இல்லையா? அதுதான் யோவான் 18:36-37. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன், சத்தியவானவனும் என் சத்தியம் கேட்கிறான். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடந்து கொள்கிறாருங்கிறத விட பெரிய சந்தோஷம் இல்லை. அப்போ பரலோக தேவன் சத்தியமுள்ள தேவன், அவரிடத்திலிருந்து வந்தவர் சத்தியமுள்ள குமாரன், அந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்களும் சத்தியமுள்ளவர்களுங்கிற வரிசை இருக்கு. இதை தான் சொல்லுகிறார். அப்போ தந்திருக்கிறார், சத்தியமுள்ளவராகிய இந்த குமாரனுக்குள்ளும் இருக்கிறார், இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். இங்க 2 பேரை பற்றி சொல்லுது பார்த்துட்டான்ல. மேல ஒன்று சத்தியமுள்ள தேவன், அவரை பற்றி அறிந்து கொள்ளதான், அறிவிக்கத்தான் இயேசு வந்தார். அவர் தான் நமக்கு அந்த அறிவை தந்தார். இவர் அந்த சத்தியமுள்ள தேவனுடைய குமாரனா இருக்கிறார். இப்ப இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவன். இப்ப 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று பிதாவானவர், இன்னொன்று குமாரனானவர். 2 பேருமே சத்தியமுள்ளவர் தான். இதுல யாரு சத்தியமுள்ளவர்? இப்ப குமாரன் சத்தியமுள்ள தேவன்னா அவரை அனுப்பின பிதா சத்தியம் இல்லாத பொய் தேவன், அல்லது அவரை சத்தியமுள்ள தேவன் சொன்னா இவரை சத்தியம் இல்லாத பொய்யான குமாரன்னு சொல்லணுமா? ஆனா இங்க ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர் மெய்யான தேவன் இருக்கு. அப்ப இங்க சத்தியமுள்ள தேவன் என்று யாரை சொல்லியிருக்குன்னா பிதாவை சொல்லியிருக்கு. குமாரன் சத்தியமுள்ளவர் தான், அவரை பற்றி இங்க பேசல. சத்தியமுள்ள தேவன். இதை யோவான் 17:3 நீங்கள் வரும்போது, ஒன்றான மெய் தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பின இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன் இயேசுவே சொன்ன வசனம் இருக்கு. இயேசுவை சொல்றார், அவர் தான்ப்பா மெய்யான சத்திய தேவன், அவர்கிட்டேருந்து நான் வந்ததுனால நான் சத்தியம் உள்ளவர், என்னை பின்பற்றுறதுனால நீங்க சத்தியம் உள்ளவர். அப்போ அந்த யோவான் எழுதின வசனத்திலும் நிருபத்திலும் அவர் அதான் சொல்றார், அவர் சத்தியமுள்ள தேவன், அதனால நான் சத்தியம் உள்ள குமாரன். அவர் சத்தியம் இல்லைன்னா நான் எப்படி சத்தியமா இருக்க முடியும்? அப்ப மெய்யான சத்திய தேவன் யாரு? அந்த பிதாவாகிய தேவன் தான். அங்கிருந்து நான் வந்ததுனால தான் எனக்குள்ள சத்தியம் இருக்கு. நான் அவருக்குள்ளேருந்து வராமல் இருந்ததா எனக்குள்ளே சத்தியம் இருக்காது. நான் சத்தியம் இல்லாதவன் தான் இருக்கணும். நான் சத்திய தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன். இதை மறைச்சி இந்த வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை கூட்டங்கள் இருக்குது, இந்த சாத்தான் கூட்டங்கள் இருக்குல்ல, வசன புரட்டு வஞ்சிகராவி கூட்டம், இது என்ன எழுதி போட்டிருக்கோம்னா இவரே இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமான எழுதி போட்டிருப்பாங்க. அப்படி ஒரு வசனமே பைபிளில் இருக்காது. அதான் இந்த வசனம் தான் அது.
இதுல வார்த்தை அந்த இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமானு இங்க இருக்காது. இந்த ரெண்டு விஷயத்தையும் சொல்லிட்டு இவரே மெய்யான தேவன் நித்திய ஜீவன், அது மேலே இருக்கிறவர் சொல்லுது இல்லையா. இவர் என்ன, அது யாரை குறிப்பிடுது? அதுக்கு மேலே இருக்கிறவர் தான் குறிப்பிடுது. அந்த மொழிபெயர்ப்பு வார்த்தை எப்படி இருக்கு? ஒரு உதாரணம், நான் இதற்கு முன்பு இந்த காரியத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இப்படி உலகத்தை மோசம் போக்குற கள்ளக்கூட்டங்கள், எத்தர்கள், ஏமாற்றுக்காரர்கள் தந்திரமாய் நடந்து அரசியல் பண்ணி அப்படி போயிடுவாங்க. அவங்க இயேசுநாதருடைய சீஷத்துவத்தில் நிற்க மாட்டாங்க. கள்ளத்தனங்கள் எல்லாம் நம்ம வசனத்தில் பார்த்துட்டோம். சரி, இவர்கள் பொல்லாதவர்களாய் எத்தர்களாய் மாறுவார்கள். அந்த ஏமாத்து கூட்டத்தை பின்பற்றுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கதான் செய்யும். அதை நம்ம தடுக்க முடியாது இல்லையா. பொய் சத்தியமுள்ளவர்கள் சத்தியமுள்ளவரோட நடப்பாங்க, பொய்யர்களோட நடப்பாங்க. அது இயல்பான ஒரு விஷயம். இதோட நம்ம மாற்றி அமைச்ச முடியாது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறதான் பொய்யன்னு சொல்லாதுல்ல. உலகம் முழுசும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதுன்னா அவன் பொய்யனும் பொய்க்கு தாவன்னா, இந்த மாதிரி பிரம்மாண்டங்கள் காட்டுறவங்க எல்லாம் அந்த பொய்யனுக்குள்ள தான் இருக்கணும். சிலர் தானே சத்தியத்தில் நடப்பாங்கிறது இயேசு சொல்றார். ஓகே, அது இன்னொரு பக்கம். இப்போ பிலிப்பியர் 3:17-21 வரை, சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்கள், நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்கள மாதிரியாக நோக்குங்க. ஏனெனில் அநேகர் வேத விதமாக நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பயந்தர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவருடைய லெச்சை, அவர்கள் பூமிக்கு அடுத்தவர்களை சிந்திக்கிறாள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இருக்கிற இயேசுவின் ரட்சகர் வரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு பாய் மாற்றி அமைப்பார் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ இந்த வேற விதமாக நடக்கிறவர்கள் எதுக்கு நடக்கிறாங்க? உலகத்துக்கு மதிப்பெடுக்கணும். பரலோக நீதியில் நடக்கிற நல்லவர்கள் சிலுவை சமக்கப்படாது, அதுக்கெல்லாம் இவங்களுக்கு விருப்பம் கிடையாது. அப்படி நடக்கிற ஒரு கூட்டம் அழிவு அடைகிறார்கள், உலகத்தோடு முடிகிறார்கள். இவங்க தான் வேற விதமாக நடக்கிறவங்க. இவங்க சீசத்தில் நடக்கிறதில்ல. நம்ம செய்தி என்னன்னா, தன்னை தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறவன் தான் எனக்கு சீசனாக இருக்க முடியும். அப்போ இங்கே அப்படி இல்லாத ஒரு கூட்டம் இருக்கு. அதுவும் இயேசுநாமத்தை ஆராதிச்சுட்டு தான் இருக்கு. அது வேற கதை பேசிட்டு இருக்குல்ல, ஒரு கள்ளக்கூட்டம் இருக்கு. அப்போ வேற விதமாக சிந்திக்கிறார்கள், அவர்கள் வேற விதமானவர்கள். அதுக்கு அத்தாட்சி என்னன்னா, நம்ம பரலோகத்துக்கு போனோம், இயேசு வருவார்னு காத்திருக்கோம். அவர் இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு போய் மறுரூபப்படுத்துவார்னு காத்திருக்கோம். இந்த சரீரத்தை கொண்டு போக போறதில்ல, இதை ஆசீர்வதிக்க போறதில்ல. இதுக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் ஆத்மா இருக்குல்ல, அதுக்கு ஏற்றபடி இந்த அற்பமான சரீரத்துக்கு பதிலாய் ஒரு புதிய சரீரத்தை கொடுப்பார் என்று காத்திருக்கிறோம். அப்போ தங்களுடைய உயிரை பாதுகாக்கணும், நமக்குள்ள ஒரு ஜீவன், அதை பார்க்கலாம், அதை பாதுகாக்கணும் என்று விரும்பி இந்த உலகின் உயரங்களுக்கு ஏற துடிக்கிற எவரும் இயேசுவுக்கு சீடராக முடியாது. உயிரை பாதுகாக்கணும், சாவாமல் இருக்கணும். இப்போ இந்த கூட்டம் எல்லாம் சாவுக்கு பயந்து, பேய்க்கு பயந்து, நோய்க்கு பயந்து தான் அங்கே வந்து கிடக்கு இல்லையா. அந்த கூட்டங்களில் கிடக்கு, மன்றங்கள்லாம் வேற எதுக்கு கிடக்கு? இவங்களுக்கு இயேசுநாதரோட சீஷத்துவத்தில் அனுபவம் இல்லை, சம்பந்தம் இல்லை, அறிவு இல்லை, தெளிவு இல்லை, பரலோகம் இல்லை. பேய் வரப்படாது, நோய் வரப்படாது, சோக்கேடு வரப்படாது, வருமானம் குறைஞ்சிடப்படாது. இதுக்காக வேண்டிதான் இயேசு. ஏன்னா இயேசு ஆராதனை, அற்புதம் செய்கிறவர். அவரை ஆராதிச்சா நம்ம வாழ்க்கையெல்லாம் அற்புதம் நடக்கும். இதுதான் இந்த மன்றங்களுடைய அடிப்படை நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த கொள்கையை உருவாக்கியிருக்காங்க. எல்லாமே இயேசுநாதர் இருக்கிற இடத்துக்கு போகணும், அவருக்கு சிந்தையில் போகணும், அது அந்த பற்றிய ஒரு எண்ணமே இல்லாத இந்த இயேசு நாம ஆராதனை மன்றங்களை பார்க்கிறோம். அவர்கள் ஒரு உலகத்தின் உயரத்தில் ஏறிடலாம், உன்னதங்களுக்கு ஏற முடியாது. உன்னதங்களுக்கு ஏறினது தான் அடுத்து வேற ஜீவனுக்குள்ள அவங்க போகணுமே. இந்த பூமிக்குரிய ஜீவன்லேருந்து பரலோக ஜீவனுக்கு போனோம். கொலோசியர் 3:2 நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற வருஷத்தில் வீற்றிருக்கிற இடத்துல உள்ள மேலான விலை தேடுங்கள், பூமியில் உள்ள விலை அல்ல, மேலான விலை தேடுங்கள். அப்போ கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்க வேண்டும். ஒரு அனுபவம் இருக்கு. அப்படி இருந்தாதான் நீங்கள் கிறிஸ்து இருக்கிற பரலோக தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவளை தேட முடியும். அடுத்தது பூமிக்குரியவளை அல்லன்னு தெளிவாக சொல்லியாச்சு. அப்போ பூமிக்குரிய காரியங்களை தேடுறவங்க, கிறிஸ்து இருக்கிற இடத்துக்குரிய தேடாதவங்க யாரும் இயேசுவின் சீசராக இருக்க முடியாது. அவர்கள் சீடத்துவத்தின் எல்லைக்குள் வர முடியாது என்கிறதையும் நாம் அங்கே புரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் இப்போ கொலோசியர் 3:3 ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்கள் அவரோட கூட மகிமையில வெளிப்படுவீர்கள். இப்போ நீங்கள் மரித்தீர்கள். நல்லா கவனிக்கணும். தன் ஜீவனை வறுக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். இங்கே சொல்றார் நீங்கள் மரித்தீர்கள். ஏற்கனவே மரிச்சிங்க. ஒரு ஜீவன் உங்களுக்குள்ள இருந்த ஜீவன் செத்து போயிட்டு, அதுக்கு பதிலாக உங்கள் ஜீவன் இப்போ கிறிஸ்துவுடனே இணைந்து பரலோக தேவனுக்கு உள்ள இருக்கிறது.
கிறிஸ்துவுடனே இணைந்து ஒரு ஜீவன் மரித்து போயிட்டு பழைய ஜீவன் பார்க்கலாம். அப்புறம் மரிச்சு போன ஜீவனுக்கு பதிலாக ஒரு புதிய ஜீவன் உயிர்த்தெழுந்து உண்டாகி அந்த ஜீவன் கிறிஸ்துவுடனே ஐக்கியத்தில் இருந்து அது பரலோக தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அடுத்த வருஷம் நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். இந்த ஒரு ஜீவன் நீங்கள் மரித்தீர்கள்னு சொல்றார். இந்த மரித்தீர்கள் என்று சொன்னால் ரோமர் 6 முதல் 6 வசனத்தில் ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படி பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றது அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞான ஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். இங்கே 2 மனுஷனை பற்றி பேசுது. ஒன்று பழைய மனுஷன் அல்லது பழைய ஜீவன். அதான் அங்கே கொலோசர் 3:3 நீங்கள் மரித்தீர்கள். உங்களுடைய பழைய ஜீவன் மரித்தது இல்லையா? பழைய மனுஷன், பாவ மனுஷன் அவன் மரித்தான். பழைய சிந்தை, பழைய கொள்கை, பழைய எதிர்நோக்கு, பழைய காரியம் அதெல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வருகிற அந்த பழைய ஜீவனை செயலிழக்க செய்கிற அனுபவத்தை இது குறைக்கிறது. அப்போ ஞானஸ்நானங்கிறது ஒரு அடக்க நிகழ்வுக்கு ஒப்பாக இருக்கிறது. பின்பு இயேசு மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல அந்த வார்த்தையை கவனிங்க 6:4 நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இங்கே பழைய ஜீவன் ஒன்று இருந்தது. அதான் தன்னைத்தான் வறுத்து தன் ஜீவனையும் வெறுக்கிறதுன்னு இயேசு சொன்னார். இது எந்த ஜீவன்? இது பழைய ஜீவன், உலகத்துக்குரிய ஜீவன், உலக சிந்த உள்ள ஜீவன், மண்ணுக்குரிய ஜீவன். இந்த ஜீவன் என்ன ஆயிற்று? அது மரித்தது. இந்த ஜீவன் பழைய ஜீவன் மரித்தது, அது அடக்கம் பண்ணப்பட்டது. இப்போ கிறிஸ்துவுடனே கூட இணைக்கப்பட்ட புதிதான ஜீவன். அங்கே அந்த ஞானஸ்நான அனுபவம் ஒரு ஆழமான அனுபவம். அதில் பழைய ஜீவன் போய் ஒரு புதிய ஜீவன் உண்டாகிறது என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறார். இது சும்மா தண்ணிக்குள்ளே முங்கி எழும்புறதால உண்டாகாது. அதுக்குரிய இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசம், அறிவு, ஒரு கற்பனம் அதெல்லாம் ஆழமாக வந்தால் தான் இந்த ஜீவன் வரும். இல்லைன்னா வராது. அம்மா தண்ணிக்குள்ளே முக்கி வெள்ளை அடிச்சு விடுறதுனால ஒன்று அந்த ஜீவன் வராது. அது பழைய ஜீவன் தான். அது உலகத்துக்குரிய ஜீவன் தான், மண்ணுக்குரிய ஜீவன் தான், பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிற ஜீவன் தான். இந்த ஜீவன் வேற. இது உன்னதத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட ஜீவன். கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிற மேலானவளை தேடுகிற ஜீவன். இப்போ புரியுதா? 2 ஜீவனுக்கு வித்தியாசம். ஒன்று உலகத்துக்குரிய ஜீவன், இன்னொன்று பரலோகத்துக்குரிய ஜீவன். இது ஒரு காலத்தில் உலகத்துக்குரிய ஜீவனாக தான் இருந்து இப்போ இயேசுவோடு அது இணைந்து அடக்கத்துக்குள்ளாய்க்கிறது. பழைய ஜீவனை அடக்கம் பண்ணியிருக்கிறது. அதனால் அவருடைய மரணத்தின் சாயல், அதாவது பழைய ஜீவனை அடக்கம் பண்ணுகிற சாயலில் இணைக்கப்பட்டிருந்தால் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டு அந்த பழைய ஜீவன் முடிந்து போயிட்டு. இங்கே நல்லா கவனிக்கணும். இந்த உலகத்தின் உயரத்தில் ஏறுறதுக்கு நிறைய சொல்லிட்டேனே, இந்த காரியங்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பழைய மனுஷ ஜீவன் இருந்தான் இல்லையா? அவனுக்கு சாப்பிடணும், குடிக்கணும், உலகத்தில் உள்ள காரியங்களில் வாழணும், அந்த மாம்ச சரீரத்தில் வாழணும், உலகத்தின் உயரங்களுக்கு ஏறணும், பட்டம் பதவி அடையணும், இந்த தனக்கு இருக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் பெயிண்ட் அடித்து மினிக்கி உலகத்தை ஏமாற்றணும். இதுதான் இவன் ஒரு மனுஷனுடைய பழைய ஜீவன். ஒரு பழைய மனுஷனுடைய ஜீவன் எப்படி இருந்தது? அதுக்கு தன்மை எப்படி இருந்தது? அதுக்கு சிந்தை எப்படி இருந்தது? அதுக்கு மனசு எப்படி இருந்ததுன்னா இப்படி தான் இருந்து அந்த ஜீவனுக்கு தன்மை இது. இப்போ என்ன நடந்தது? இந்த உலகத்துக்கும் உலக காரியங்களுக்குள்ள ஜீவன் இதை அவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறான். ஏன்? நித்திய ஜீவனுக்கு போனோம். அது உலகத்துக்கு எதிரானது, உலகத்துக்கு அப்பாற்பட்டது. அப்போ அந்த நித்திய ஜீவனை அடையணும்னா இந்த அநித்தியமான ஜீவனை என்ன செய்யணும்? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். இந்த உலகத்துக்குரிய அநித்தியமான ஜீவனுக்குரிய காரியங்களை என்ன செய்யணும்? அழிவுக்கு, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி பழைய மனுஷனை ஜீவனை அவன் மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறான். கிறிஸ்துவுடனே இணைக்கப்படுகிறான், கிறிஸ்துவுடனே எழும்புகிறான், புதிய ஜீவனாக உருப்பெற்று புதிய சிருஷ்டியாக மாறுகிறான். அப்போது ஞானஸ்நானங்கிறது பழைய ஜீவனிலிருந்து புதிய ஜீவனுக்கும், பழைய சிருஷ்டியிலிருந்து புதிய சிருஷ்டிக்கும், பழைய ஜன்மத்திலிருந்து புதிய ஜன்மத்துக்கு மாறுகிற
ஒரு முக்கியமான ஆழமான அறிவுபூர்வமான அர்ப்பணபூர்வமான நிகழ்ச்சி. சும்மா தண்ணியில் முங்கி வேணும் செய்ய முடியாது. இப்படிதான் இந்த பெந்தகோஸ்தேக்கார மாதிரி முக்கி கள்ள ஏமாத்த செஞ்சுட்டு இருக்கான். தண்ணியில் முங்கின வராது. அதில் இருக்க இந்த போதனைகள் எல்லாம் கொடுத்து விசுவாசத்தை கொடுத்து அர்ப்பணிக்க வச்சு அப்படி செஞ்சு ஒரு அடையாள நிகழ்ச்சி தான் நடக்கும். தண்ணிக்குள்ளே முங்கி எழுதுன எத்தனை பேர் மகா பைத்தியக்காரமாரா கிறுக்கமாரா சாத்தாங்கூட்டமா இருந்துகிட்டு இருக்க நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். உலக ஜீவனில் தானே எல்லாம் இந்த இயேசு ஆராதனை பண்ணுற எல்லாம் இப்போ எல்லாம் தண்ணியில் முங்கி தான் கரையாரு. உள்ளே போனால் உலக ஜீவன் தான் இருக்கு. ஜீவன் மாறல. தண்ணி சடங்கு நிறைவேற்றி இருக்கு. தண்ணியில் முங்கி எழுக்கக்கூடிய சடங்கை தான் நிறைவேற்றி இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட உள்ளான மனுஷனை அவங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கல. உலகத்தின் ஜீவனை அழிக்க விரும்பலை. பரலோக ஜீவனை விரும்பலை. தண்ணியில் முங்கியவனும் நீ பரலோகத்துக்கு போயிடுவான்னு அந்த கள்ள சர்டிஃபிகேட் கொடுப்பான். அதை கேட்டுட்டு ஏமாந்து தெரியுது. உலகமாக மனசுக்குள்ளே இருக்குது. இது எந்த பரலோகத்துக்கு போகுது? இது எந்த இயேசுநாதர்கிட்ட போகுது? சரிப்பா, உனக்கு பரலோக சிந்தை வந்திருக்கு, கொஞ்சமாவது வந்திருக்கு, நான் பிரயாசப்படுறேன்னா ஓகே, அது சரியானது. நாம் அதுக்கு எதிராக பேசவில்லை. கிறிஸ்துவின் சிந்தையில் நான் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வருது பிறகு யார ஒரேடியாக எல்லாம் வரையலாம். ஓகே, ஏற்றுக்கொள்வோம். ஒரேடியாக வராது தான், கொஞ்சமாவது வரணுமே. உனக்கு ஆசை இருந்தாலே அடுத்தது வரும். உனக்கு ஆசையே உலகத்தின் உயரத்தில் ஏறணும். இங்கே அரசியல் கட்சி உண்டாக்கி பதவி எடுக்கணும். அதுக்கப்புறமா புத்தகளை காட்டிட்டு நடக்கா உனக்குள்ள எங்கோடி பரலோக ஜீவன் வரும்? வராது, ஒரு நாளும் வராது. உன்னை ஏமாத்தி முட்டாளாக்காது. நிச்சயமாக மனம் திரும்பி வெளியே பாரு. சரி, இப்போ பழசு. அப்போ அதனால தான் 2 கொரிந்தியர் 15, 17, 18 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழைய வேலை ஒளிந்து போவேன், எல்லாம் புதிதாயின. எங்கே புதுசாச்சு? சட்டையை மாற்றினியா? கூட்டத்தை மாற்றினியா? சாமிக்கு பேரை மாற்றினியோ? வேற ஒரு சாமியை கூப்பிட்டுட்டு தான் இப்போ சாமியை கூப்பிடுறா. இதுக்கு இல்லை புது சிருஷ்டிங்கிறது. புது சிருஷ்டின்னு சொன்னால் புது படைப்பு. உனக்கு தெரியாதா புது சிருஷ்டின்னா என்னன்னு? ஒரு வீடு கட்டுறோம். புதிய வீடுனா என்ன அர்த்தம்? பழைய வீட்டை எழுபோல பெயிண்ட் அடிச்சு வெள்ளை அடிச்சு இதுக்கு பேரா புதிய வீடு? அது பழைய வீடை பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கு. புதிய வீடுனா என்ன அர்த்தம்? பழசா இடிச்சு அங்கே போட்டுட்டு எல்லாம் பிடுங்கி அஸ்திபாரம் வர பிடுங்கி மாற்றிட்டு புதுசாகவே அஸ்திபாரம் போட்டு புதுசாக கட்டி எடுக்க இல்லை புதிய வீடு. ஒரு புதிய கார்னா என்ன அர்த்தம்? ஒரு புதிய சட்டைன்னா என்ன அர்த்தம்? பழசா பெயிண்ட் அடிச்சதா? நீலம் முக்கி இந்த பாவை வெள்ளையம் போட்டு நீலம் முக்கி கஞ்சி பசையை முக்கி உலகத்தை ஏமாத்தானோ இல்லையா? இப்படி ஏமாத்த சொன்னார் அவன்கிட்ட. இந்த மாதிரி போட்டுட்டு உலகத்தை ஏமாத்தணும். நீ புதிய சிருஷ்டியா மாறுடா. உனக்கு பழைய ஜீவன் உலகத்துக்குரிய அழிவுக்குரிய அனித்தியமான இந்த போலியான பொய்யான இந்த ஜீவனை எல்லாம் எடுத்து தூரத்தறி. இந்த சாவுக்குரிய அழிவுக்குரிய ஜீவனை நீ அழிவுக்கு சாவுக்கு ஒப்பு கொடுத்து விடு. நீ நித்திய ஜீவனாகிய பரலோகத்துக்குரிய தேவனுக்குரிய கிறிஸ்துவுக்குரிய சிந்தை காரியங்களில் நீ இணைக்கப்படும். அந்த அனுபவம் வரையலைன்னா பழைய ஜீவன் தான், புது சிருஷ்டி கிடையாது. நீங்கள் 2 கொரிந்தியர் 5, 18 இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோட கூட ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ இந்த பழைய சிருஷ்டி ஒளிஞ்சு போயிட்டு புதிய சிருஷ்டி உண்டாயிட்டுன்னு சொல்றதுக்கு இங்கே பவுல் சொல்ற விளக்கம், இது தேவனாலே உண்டாயிருக்கிறது, மனுஷனாலே உண்டாகாது. இந்த பழைய சிருஷ்டியிலிருந்து புதிய சிருஷ்டிக்கு மாறுகிறது மனுஷனால உண்டாவாது. நாம பிரசங்கம் பண்ணலாம், சில உபதேசங்களா பண்ணலாம், அவங்க ஒப்பு கொடுக்க வைக்கலாம். அவங்க கேட்டு தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அப்படி தேவனோட நடக்கும்போது தேவன் தான் அவனை புதுப்பிக்க வேண்டும். புதுப்பிக்கிறது யாரு? தேவன் தான் புதுப்பிக்கணும். ஒரு ஊழியக்காரன் புதுப்பிக்க முடியாது, ஒரு சபை புதுப்பிச்சிட முடியாது, தண்ணியில் முக்கிய எடுத்து வருதுன்னா புதுப்பிச்சிட முடியாது. அவங்களுக்கு இந்த எல்லாம் கொடுக்கும்போது அவருடைய அர்ப்பணங்களையும் பார்க்குற தேவன், அந்த தேவன் தான் இந்த பழைய சிருஷ்டியிலிருந்து புதிய சிருஷ்டியாக மாற்றி அமைக்கிறாருங்கிறது தான். அது 2 கொரிந்தியர் 5, 17 புதிய சிருஷ்டியாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இது எப்படி உண்டாகிறது? இது தேவனால் உண்டாகிறது என்று சொல்கிறார். அதுதான் யோவான் 3:3 இயேசு பிரதித்திரமாக, ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். பத்தியலா, மறுபடியும் மறக்கணும். இதுதான் புதிய ஜீவன் அடைகிறது. பழைய ஜீவன்லேருந்து புதிய ஜீவனுக்கு வரக்கூடிய அனுபவம் உண்டாச்சான்னு கேட்குறோம். நம்ம இந்த தண்ணி சடங்கு வச்செல்லாம் உலகத்தை ஏமாத்து இந்த சாத்தாவத்தெல்லாம் நிறைய பேர் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை பரலோகம் அங்கீகரிக்காது. உன் ஜீவன் மாறல, நீ மனுஷன் மாறல, நீ பழைய ஆளு தான் இன்னும் இருக்கக்கூடாது. அப்போ மறுபடியும் பறக்க வேண்டும். அப்போ மறுபடியும் பறக்கிறது, அது எப்படி பறக்கிறது? அப்போ கருணலி கேட்டான், எப்படின்னா ஜலத்தினாலும் ஆவினாலும் பறக்கிறது. அப்போ ஜலத்தினாலும் ஆவினாலும் பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்போ என்ன செய்யணும்? அப்போ ஜலத்தினால் பறக்கிறதுனா என்னது? ஞான ஸ்நானம். ஞான ஸ்நானம் என்னது? தண்ணியில் முக்கி எடுக்குது. இப்படி தானே இவங்க படிப்பிச்சிருக்காங்க. ஜலத்தினால் பிறந்தல்னு சொன்னது உண்மைதான், இல்லைன்னு சொல்லலை. தண்ணிக்குள்ள முங்கி எழும்புனா எப்படி ஆகும் புதிய ஜீவன் வரும்? எப்படி ஆகும் புதிய சிருஷ்டி வரும்? எப்படி ஆகும் புதிய மனுஷனா மாற முடியும்? அது சிந்திக்க வேண்டாமா? அப்போ ஞானஸ்நான அனுபவங்கிறது இயேசுவின் சீடத்துவ அனுபவம். அதுதான் சீடராக்கி ஞானஸ்நானம் கொடுங்கன்னு சொன்னார்.
என் வசனத்தை சொல்லுங்க, இந்த உபதேசங்களை சொல்லுங்க, இந்த கான்செப்டை சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்தை சொல்லுங்க, அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உள்ள அவன் வருவானான்னு கேளுங்க. இப்படியெல்லாம் வந்தா இல்லையா அவன் புதிய மனுஷனா, புதிய ஜீவனா மாறுவான், புதிய சிருஷ்டியா மாறுவான். இங்க சொல்லியிருக்க மாதிரி ஜலத்தினால பிறப்பான். அது தீர்த்து 3:5 தானே. மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவின் புதிதாக்குதல்னாலும் இருக்கு. இதுக்கு விளக்கம் அங்கே இருக்கு. சும்மா அந்நிய பாஷை பேசணும், ஜலத்தினாலும் ஆவியினாலும் பரவாட்டார் எழுதியிருக்கு, தண்ணியில் முங்கி எழும்பியிரு, கையை கால உதறிரு, அந்நிய பாஷையை பேசியிரு, அப்படியே அங்கே சொல்லியிருக்கு. ஜலத்தினால் பிறத்தல்னா அங்கே ஒரு புதிய சிருஷ்டியின் அனுபவம் உண்டாகணும்ல. ஞானஸ்நானத்தில் ஒரு புதிய சிருஷ்டியினுடைய அனுபவம் உண்டாயிருக்கணுமே. தண்ணியில தானே முங்கி இருக்க. உனக்கு ஜீவன் பழைய ஜீவன் தானே, புது ஜீவன் ஆகல, புது சிருஷ்டி ஆகலையே. நீ வெளியே வெள்ளை அடிச்சு பெயிண்ட் அடிச்சோன்னா நீ புதுசாகிட முடியாது. இதை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நீ உலகத்தை ஏமாத்துறா பிசாசு, உலகம் முழுவதும் மோசம் போக்குற பிசாசு. வெள்ளப்பட்டா போறேன், டே நீல முக்கிட்டா போறோம், இல்லைன்னா கொஞ்சம் கஞ்சி பேச முக்கி நல்லா தேய்ச்சி போட்டுட்டு வா, துணி முறையே மாதிரி வா, இதுனா நீ புதிய சிருஷ்டி ஆயிடலாம். இது சாத்தான் வேலை தானே. இதாட அவனோட சொல்லியிருந்து நீ புதிய ஜீவனா மாறு, சிருஷ்டியா மாறு. அப்போ இது தேவன் தான் அதை செய்யறாரு. அதான் அங்க பாயிண்ட். நீ செய்ய முடியாது. அந்த சபைச்சேரி இல்லை, இந்த சபைச்சேரி இல்லை, நாங்க பயங்கர சபை, உங்களால் ஒரு நாளும் செய்ய முடியாதுன்னு இங்க வசனம் சொல்லுது. அது தேவனால் பிறந்தவர்கள். நீங்க வசனத்தை பார்ப்போம் இப்போ. அப்போ மறு ஜென்மமுழுக்கு பரிசுத்தாவின் புதிதாக்குதல். பரிசுத்தாவியானவர் ஒன்று புது ஜீவனா மாத்தட்டு, புதிய வடிவத்துக்கு கொண்டு வரட்டு. பார்க்கலாம். 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தைத்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். அப்போ புது சிருஷ்டிங்கிறது தேவனால் உண்டாயிருக்கிறதுன்னு 2 கொரிந்தியர் 3:18 பவுல் சொன்னார். ஜலத்தினால் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு சொன்னார். இந்த காரியம் யோவான் சொல்றார், இவர்கள் தேவனால் பிறக்கிறவர்கள். பார்த்தீங்களா, இவன் பிறக்கும் போதே தேவனால பிறந்து வந்தானுங்கிறது இல்லை. சிலர் தேவனுடைய முன்குறிப்பின்படி பிறந்து வருகிறவர்கள் உண்டு. இங்கே சொல்லியிருக்கிற விஷயம், இயேசுவின் சீடத்துவத்துக்குள் வந்து தேவனால் பிறந்தவர்கள். சரிதானே? அதுவரை அதுக்குள்ள வரல, அவங்க இல்லை. இயேசுவின் சீஷத்துவ அனுபவத்துக்குள்ள வரும்போது அவர்கள் தேவனாலே பிறக்கிறார்கள். தேவனுடைய வித்து அவர்களுக்குள்ளே வைக்கப்படுது. முதல் வித்து யாது? சாத்தானுடைய வித்து, பாரம்பரிய வித்து, பழைய வித்து, உலகத்தின் வித்து. இதானே அங்கே இருந்து. இப்ப இவன் இந்த தேவ ராஜ்யம் எனக்கு வேணும், பரலோக ராஜ்யத்தின் குடிமகனா நான் மாறுகிறேன், அதுக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், இயேசுவின் சீஷத்துவத்தில் வந்துடுறேன், அவருக்கு பின்னால நான் வந்துடுறேன்னு வந்த உடனே இவனுக்குள்ள தேவன் தம்முடைய வித்தை வைக்கிறார். பழைய வித்து வேறு, புதிய வித்து வேறு. சரிதானே? அவனுக்குள் தேவனுடைய வித்து தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய. இப்பதான் தேவனால் பிறக்கிறான். எப்ப பிறக்கிறான்? புது சிருஷ்டியின் அனுபவத்துக்குள்ள வரும்போது. புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஞானஸ்நானம்னு அது ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நம்ம படித்தோம் இல்லையா? புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நீங்க நடக்கணும். இப்ப எங்க சொல்லுது? இவர்கள் தேவனால் பிறந்த புதிய ஜீவனானவர்கள், புதிய சிருஷ்டியானவர்கள். ஆகவே அவர்களுக்குள்ள தேவனுடைய வித்து இருக்கு, அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. 1 யோவான் 5:18-19 அடுத்தது மீண்டும் வளர்க்கிறாரு பாருங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நல்ல கவனிங்க. நாம் தேவனாலே உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். அப்ப தேவனாலே பிறத்தல், தேவனாலே உண்டாகிறது புதிய ஜீவன். இந்த மனுஷன் வந்து பழைய மனுஷன் தான். உலகத்தில் எல்லா பெற்றவருக்கு பிறந்து வந்த மாதிரி வந்த ஒரு மனுஷன் தான். ஒரு கட்டத்துல பழைய ஜீவனை அவன் அழிவுக்கு ஒப்பு கொடுத்தான். தன் ஜீவனை வறுக்காவிட்டால் எனக்கு சீசனா இருக்க மாட்டான்னு சொன்னார். எந்த ஜீவனு? இந்த பழைய ஜீவன், உலகத்துக்குரிய சிந்த ஜீவன், அழிவுக்குரிய சிந்த ஜீவன். அப்படி ஒரு ஜீவன் கொட்டி கட்டி பிறந்தில்ல, பிராவளப்பட்டு அலைஞ்சதில்லை, வரியில அலைஞ்சதில்லை, கொந்தளிச்சுட்டு நடந்தது இல்லையா பழைய ஜீவன் ஒன்று. என்னத்துக்குடா இப்படி கொந்தளிக்கிறா, என்னத்துக்குடா இப்படி ஆடுறா, என்னத்துக்குதான் இப்படி ஊழப்படுறான்னு கேட்டால் அவனுக்கே தெரியாது. எதுக்குடா ஆடி அடங்கும் வாழ்க்கைடான்னு கவிஞர்கள் சொல்றாங்க. இது மாதிரி தானடா ஆடுனீங்க நீங்கள் எல்லாம். ஆடாத ஆட்டம் எல்லாம் ஆடி உலகத்தை அழிச்சு, தேசங்களை அழிச்சு, குட்டுமைகளை செய்து கடைசியில் என்னடா கிடைச்சி உனக்கு? இப்போ ஹிட்லர் அவன் 2வது உலக யுத்தத்தில் அழிக்கப்பட்ட சம்பவத்தை பார்க்குறோம். ஆமாம், 55 வயசு கூட போகல. அதுக்கு முன்னாலே 53 ஏதோ தான் வயசு. அதுக்குள்ளாலே அவன் ஆடி தன்னை அடக்கியாச்சு. அவனை போய் விரட்டி பிடிக்க போய் அவன் சயனைடு சாப்பிட்டு சேர்த்து சுட்டு கரிச்சாக்குங்கன்னு வரலாற்றில் சில காரியங்களை சொல்கிறான். பாடியே எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஸோ என்ன ஆச்சு? இப்போ ஆடி அட்ரஸ் இல்லாமல் போனான். இதுக்கு தானடா ஆடுற? இதுதானே உலகத்தின் ஜீவன்.
இதுதானே மனுஷ ஜீவன், இதான் ஆடி அடங்குங்கிற. ஆனாலும் நீ ஆட்டத்தை நடத்தியலேடா. உன் ஆட்டத்தை நினைக்க ஒரு நாள் நிற்க தான் போகுது. நீ நடத்தாட்டா அது நடத்தப்படும் இல்லையா? எல்லாரும் நின்னா இதானே, நீ என்ன பெரிய மற்றவனா என்ன, வானத்திலிருந்து வந்தவனா என்ன, நவர் எல்லா பேரும் அடங்கினா நீ அடங்க போகிறாய். சரி, அப்போ பழைய ஜீவன் வெறுக்க வேண்டும், அதான் பாயிண்ட். இந்த உலகத்துக்குரிய இந்த மோசடி ஜீவனை நீ வெறுக்கணும். தன்னைத்தான் வறுத்து ஜீவனையும் வெறுக்கணும். அந்த ஜீவனை சாவுக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த ஜீவன் பழைய ஜீவன் போனாலும் அவனுக்கு புதிய ஜீவன் கொடுக்கப்படும். தான் விஷயம். பழைய மனுஷனுக்கு பதிலாய் புதிய மனுஷனுங்கிற ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்பட வேண்டும். அது முக்கியமான காரியம். அப்போ நாம் இப்படி தேவனால் உண்டாகி தேவனால் பிறந்து புதிய சிருஷ்டி ஆகிறோம், புதிய ஜீவனுள்ளவர்களாகிறோம். ஆனால் உலகம் பொல்லாங்கனுடைய ஜீவன் இல்லையா? 2 ஜீவன், ஒன்று தேவனுடைய ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன், இன்னொன்று உலகத்தின் ஜீவன். அதான் ஆடிட்டு கிடக்குது இல்லையா, ஆட்டம் போட்டுட்டு கொந்தளிச்சுட்டு கிடக்கு இல்லையா, இந்த உலகத்தின் ஜீவன். உலகம் முழுவதும் இங்கே கடந்து வேற ஒரு ஜீவனில் கொந்தளிக்குது. இங்கே கிறிஸ்துவுக்குள்ளானவர்களுக்கு புதிய ஜீவன் கொடுக்கப்படுறது. இதுதான் யோவான் 10:10 திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறார் என்று வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க அது பரிபூர்ணப்பட வந்தேன். அவர் சொல்றார், நான் ஜீவன் கொடுக்க வந்தேன். நான் இந்த உலகத்தின் அதிபதி பிசாசு இல்லையா? உலகத்தின் அதிபதி பிசாசு, அவன் தான் திருடன். அந்த ஜீவனில் கிடக்குவனுக்கெல்லாம் மண்ணுக்கு போகிறதெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கு, என்ன பார்த்துட்டு தானே இருக்கும், வேற ஒன்றும் இல்லையா? அவங்க சொல்ல முடியாதுல்ல. ஆனால் இயேசு சொல்றார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படம் வந்தேன். யான் ஜீவன், இந்த ஜீவனை நித்திய ஜீவனை அனுப்புகிறார். யோவான் சொல்வார், நித்திய ஜீவனாகி அவரை கண்டு நாங்கள் சாட்சி கொடுக்குறோம். அந்த ஜீவனாக வந்திருக்கிறேன். நீங்கள் என்ன இடத்துல வந்தீங்கன்னா, என் சீஷத்துவத்தில் வந்தீங்கன்னா, என் ஐக்கியத்தில் வந்தீங்கன்னா என்னுடைய ஜீவனை உங்களுக்கு தருவேன். சரியா? நான் ஜீவனை கொடுப்பேன். பழைய ஜீவன், உலகத்துக்குரிய ஜீவனை நீங்கள் அழிவுக்கு ஒப்பு கொடுத்துட்டு இங்கே வந்தீங்கன்னா என் ஜீவனை கொடுப்பேன். அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவேன். அதை நித்திய ஜீவனாக மாற்றுவேன். இதை கொடுக்குறது யாரு? இயேசு கொடுக்குறார். இந்த உலகத்தில் இவனை பெருமை அடிக்கிற ஒரு பயவலம், ஒரு சபை உங்களால் கொடுக்க முடியாது. இதெல்லாம் மோசடி. அவங்க ஜீவன் அடைஞ்சால் சந்தோஷம்தான், அவங்களோட சேர்ந்து கூட நீங்கள் ஜீவன் அடைய முடியாது. இங்கே ஒன்று புரியணும், பல வேளை அந்த பாஸ்டர் ஜீவனுள்ள பாஸ்டர், இந்த சபை ஜீவனுள்ள சபை, இந்த ஜீவன் ஒன்று உனக்குள்ள வராது. ஏசு சொல்லுவார், என்னில் நிலைத்திரு. நீங்கள் யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறிவுண்ட கொடியைப் போல அவன் எறிவுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவளை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அல்லவா? அப்போ உனக்கு ஜீவன் வேணும்னா இயேசுநாதரோடு சீஷத்துவத்தில் வா, இயேசுநாதரோடு ஐக்கியத்தில் இரு. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்து. இது வேற எந்த சபைக்கும் சங்கத்துக்கும் மனுஷன்கிட்ட போய் இந்த ஜீவன் உனக்கு கிடைக்காது. அவர்கள் இந்த இயேசு உங்களுக்கு அறிவிச்சிருக்கலாம், இதுதான்ப்பா இயேசு, உனக்கு ஜீவன் கொடுக்குற இயேசு வருதான், வழியும் சத்தியமும் ஜீவனமான இயேசு வருதான், நீ அவரை பின்பற்றுன்னு அவங்க சொல்லி தந்திருக்கலாம். தந்து நீ பின்பற்றி அந்த ஜீவனை அடைஞ்சிருக்கலாம். சொல்லி தந்தவன் அந்த ஜீவனை தர முடியாது. இப்போ ஒருத்தனை சொல்லி தரமாட்டான். அவன் தங்கள் சபை, நாங்கள் மணவாட்டி சபை, மண்ணாங்கட்டி சபை, இன்னும் உள்ள கள்ளத்தனை எல்லாம் செஞ்சுட்டு ஜனங்களை ஏமாற்றி வச்சிருக்காங்க. இந்த ஜனங்கள் எல்லாம் அதுக்கு பின்னால் தெரிஞ்சு இவனுக்கு ஜீவன் வருமா? நீங்கள் நல்லா யோசிங்க. நான் ஜீவன் கொடுக்குறேன், எனக்கிட்ட வான்னு சொன்னா இயேசு விட்ட போக மாட்டானுவன். இந்த அரசியல் கூட்டணிகள் எல்லாம் போவானுவன். அவங்களுக்கு அது கண்ணை தான் மரட்டி உருட்டி இவனோட மயக்கு கறக்கிக்கிட்டே இருக்கனால அங்கே தான் போவானுவன். இயேசு நேரிட்ட ஜீவன் அடைய விடமாட்டானே. அது இயேசு சொன்னார், உங்களுக்கு ஜீவன் உண்டாக என்னிடத்தில் வர மனசில்லை. யூதர்கள சொன்னார், நான் ஜீவனா வந்தேன், ஒளியா வந்தேன், உங்களுக்கு ஜீவன் உண்டாக என்னிடத்துல வாரதுக்கு மனசில்லை. எங்கே வாரதுக்கு மனசில்லை? தேவனிடத்துல வாரதுக்கு, இயேசு இடத்துல வாரதுக்கு அநேகருக்கு இஷ்டம் இல்லை என்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அப்போது இயேசு விட்ட வராமல் ஜீவன் வர முடியாது என்கிறது மிக முக்கியமான காரியம். மிக முக்கியமான காரியங்கிறத மனசில் வச்சுருக்கணும். அல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு நடக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் உண்டாகாதுங்கிறத மனசில் வைக்கணும். அநேகர் தங்கள் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆமாம், அது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த வீணடிப்பிலிருந்து தப்பி போகிறது நல்லது, தப்பி பழைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த ஜனங்கள் இயேசுவின் சீஷத்துவத்தில் இருக்கிறத விட உலகத்துக்குரிய காரியங்களிலே அவர்கள் இருந்து அவ்விதமாய் தங்கள் வாழ்வை முடித்து கொண்டு போகிறார்கள். ஜீவன் உண்டாயிருக்கும்படி ஒரே ஒரு வழிதான் உண்டு, அது இயேசுவின் மூலம்தான் நமக்கு கிடைக்கிறது. நித்திய ஜீவன் உண்டாகிறங்கிற நம்பிக்கை
நமக்கு இந்த இயேசுவின் மூலம்தான் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆகவே இந்த காரியத்தை நாம் மனசில் வைத்துக்கொண்டு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் கிறிஸ்துவோட சீஷத்துவத்திலே காத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு மனசில்லை என்கிற இயேசுவின் வசனத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஜீவன் உண்டாயிருக்கும்படி என்னிடத்துல வர்றதுக்கு உங்களுக்கு மனசில்லையே என்று ஆண்டவர் சங்கடப்படுகிற ஒரு காரியத்தை நாம் வசனத்தில் பார்க்குறோம். அது இஸ்ரவேலர்களை பார்த்து சொன்ன வசனம், யூதர்களை பார்த்து சொன்ன வசனம். அவர் சொந்தத்தில் வந்த போதிலும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு அந்த நிலைமை வந்துவிடக்கூடாது. சபை, சங்கம், ஸ்தாபனம்லாம் பேசிட்டு கிறிஸ்துவோடு இணைந்து அவருடைய சீஷத்துவத்தில் இணைந்து வாழ்ந்து அடைய வேண்டிய ஜீவனை அனாவசியமாய் இழந்து விடக்கூடாது. அதுதான் முக்கியம். யோவான் 15:4-6 என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனியும் கொடுக்க முடியாது, ஜீவன் அடைய முடியாது. 5ஆம் வசனத்தில், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னில் நிலைச்சிருக்காட்ட உணர்ந்துருவான். 16ஆம் வசனத்தில், என்னில் நிலைத்திராவிட்டால் அவன் கனி கொடுக்க, அவன் ஜீவனோட இருக்க முடியாது. ஜீவனை அவன் ஜீவனை இழப்பான், அவன் ஜீவனடைய முடியாது என்கிற காரியத்தை இயேசு சொல்லுகிற விஷயத்தை நாம் பார்க்குறோம். ஆகவே இந்த காரியத்தை குறித்து நாம் இயேசுவின் சீஷத்துவம் எவ்வளவு முக்கியமானது, அது எவ்வளவு நம்மளுக்கு ஜீவனை கொடுக்கிறது, இயேசுவை அறிஞ்சு அவரோட இணைஞ்சு சீஷத்துவத்தில் இல்லாமல் வாழ்றதுனால எப்படி ஜீவனை இழக்கிறோங்கிறதை மிக முக்கியமாய் மனசிலே கொள்ள வேண்டும். அப்போ இயேசுவின் சீஷத்துவத்துக்குள்ள வர்றவருக்கு மட்டும்தான் அந்த கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஜீவன், புதிய ஜீவன் வருகிறது. இப்போதான் கொலோசையர் 3:3 ஏற்கனவே பார்த்த வசனம் தான், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது. ஆமாம், கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது. ஏன்னா இந்த ஜீவன் நமக்குள்ளே உண்டாகிவிட்டதல்லவா. ஆமாம், அதனால இந்த ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட இணைப்பிலே என்றும் இருக்கிறது. இது சீஷத்துவத்தில் வர்றதுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவுக்குள்ளான அந்த ஜீவனை நாம் அடைய முடியும், நாம் காத்து கொள்ள முடியுங்கிறத நாம் மனசில் கொள்ளணும். இப்படி அதை அதை ஏற்கனவே ஒரு வசனத்தை பார்த்தோம். அது யோவான் 5:40 வசனம். அது யோவான் 5:40 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்கள். என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற செய்தி அதுதான். அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனசில்லை. அடுத்த வார்த்தை, நான் மனுஷனால் மகிமையை ஏற்றுக்கொள்றதில்லை, உங்களில் தேவ அன்பில்லை என்று உங்களை குறித்து அறிந்திருக்கிறேன். அப்போ மனுஷனால் வருகிற மகிமை, மதிப்பு, மரியாதையை தேடுற நீங்கள் என்னட்ட வர மாட்டீங்க. உங்களுக்கு உலகத்தின் ஜீவன் கிடைக்கும், மண்ணுக்கு போவிய. ஏங்கிட்ட வந்திருந்தா எனக்கு உங்களுக்கு ஜீவன் தந்திருப்பேன் என்று அந்த வசனத்தை தான் சொல்லுகிறார். ஜீவன் உண்டாயிருக்கு, என்கிட்ட வர்ற அநேகருக்கு மனசில்லை. நீ சபை தேடுவ, சங்கம் தேடுவ, அந்த படத்துக்கு பின்னால் போவ, இந்த கோபுரங்களுக்கு பின்னால் சுத்துவே தவிர உனக்கு ஜீவன் தர முடியாத காரியங்களில் போய் உன் வாழ்க்கை நீ அழிப்பாய். உனக்கு போய் நிச்சயமாக ஜீவன் அங்கே கிடைக்காது. ஜீவன் என்னோட இணைப்பில் வா, நீ கொடி செடியோட இணைஞ்சிருக்க மாதிரி இணைப்பில் வா. அப்படி இல்லாமல் எப்படி எனக்கு ஜீவன் அவனுக்குள்ளே வர முடியும்? வேற வழியில் வராது. நானே ஜீவன், என்னோட தனிப்பட்ட ஒரு உறவு, ஒரு ஐக்கியத்துக்குள்ள வா, சீஷத்துக்குள்ள வா என்று ஆண்டவர் அழைக்கிறதை பார்க்குறோம். ஆகவே நீங்கள் மரித்தீர்கள். எப்போ எதுக்கு மரிச்சிங்க? பழைய ஜீவன், பழைய உலக காரியம், அதுக்கு மரிச்சீர்கள். அதுதான் அந்த வசனம் கொலோசையர் 3:3 அதுதான் பார்க்குறோம். நீங்கள் மரிச்சிட்டீங்க, பழைய ஜீவன் மரிச்சு. இப்போ அந்த இப்போ இருக்கிற ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட இணைந்த ஜீவன் இல்லையா? கிறிஸ்துவால் ஜீவன் அடைந்த ஜீவன், கிறிஸ்துவால் பரிபூர்ண ஜீவனுக்கு நேராய் உயிர் பெற்று பலத்தின் மேல் பலனடைந்து கொண்டிருக்கிற ஜீவன், அது தேவனோடு இணைந்து அதுவும் தேவனுக்குள்ளே இருக்கிறது. அப்போது பழைய உலகியல் ஜீவனை வறுக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இந்த புதிய கிறிஸ்துவின் ஜீவன் கொடுக்கப்படும். அதுக்கு தான் எவ்வளோ செய்தி பார்த்தோம். 2 ஜீவனை இணைச்ச முடியாது. ஒன்றில் பூலோக ஜீவனில் இரு, அல்லன்னா பரலோக ஜீவனை தேடு. 2ல் 1. இந்த ஜீவன்லேயும் இருந்துக்கிடுவேன், அந்த ஜீவனை வச்சுக்கிட்டோம்னா நடக்க. 2 ஒன்றுக்கு எதிரானது. சில வேளை இப்போல்லாம் சில வியாதிகள் வந்தால் சில உடல் உறுப்புகளெல்லாம் இதை விட்டு மாற்றணும், இல்லைன்னா இது இருக்க முடியாது, இது இல்லைன்னா பெரிய ஆபத்துன்னு சொல்லி சில இடத்த கட் பண்ணி விட்றாங்க. அவங்களுக்கு அறிவுக்கு இல்லைன்னா முடியாது, இது மற்ற ஜீவனை கெடுத்துரும். இது மாதிரி தான் ஒன்றுக்கு எதிரான ஜீவன் அது. இந்த ஜீவனுக்குள்ளே இருந்தால் அது அந்த ஜீவனை வளர விடாது, வர விடாது, அணைச்சி போட்டுரும். அந்த ஜீவனை விரும்பினோன்னா இந்த ஜீவனை அழிவுக்கு ஒப்பு கொடு. அதாவது
தன்னைத்தான் வறுத்து தன் ஜீவனை வறுக்கக்கூடியத உலகில் ஜீவன் நிலைமைக்குள்ள வந்தா மட்டும்தான் கிறிஸ்துவின் ஜீவன் அவர்களுக்குள்ளே வைக்கப்படும். புது மனுஷன், புதிய ஜீவ அனுபவம் உண்டாகுதான் அந்த வசனத்திலே நாம் சிந்தித்து வருகிற முக்கியமான காரியம். அதாவது தேவன் சபித்த இந்த பூமிக்குரிய சிந்தையுள்ள பழைய ஆத்மீக ஜீவனை இழக்க விரும்புகிறவர்கள் மட்டுமே கிறிஸ்துவின் ஜீவனோடு இணைந்து பரலோக தேவனுக்குள் இருக்க முடியும். அப்போ பூலோக தேவனுக்குள்ள இருந்தால் பூலோக ஜீவன், பரலோக தேவனுக்குள்ள இருந்தால் பரலோக ஜீவன், பூலோக அதிபதி பிசாசுக்குள்ள இருந்தால் பூலோக ஜீவன், தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இருந்தால் கிறிஸ்துவின் ஜீவன் வருகிறது என்கிறது முக்கியமான விஷயம். அதனால தான் இந்த பழைய ஜீவனை வெறுக்க வேண்டும்னு ஆண்டவர் சொன்னார். அந்த சப்ஜெக்ட் தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசுவின் சீஷத்துவம்னு சொல்றது இந்த பூமிக்குரிய ஜீவன்களை, அழிவுக்குரிய ஜீவன்களை இழப்பது. சரியா? அழிவுக்குரிய ஜீவனுக்குரிய அனைத்தையும் இழப்பது, பரலோகத்துக்குரிய பரிபூர்ண ஜீவனை அடைவது தான் இயேசுவின் சீஷத்துவம். அப்போ இந்த பூமிக்குரிய ஜீவனுக்குரிய காரியங்களை நீங்கள் இழக்க விரும்புகிறீர்களா என்கிறதுல ஒரு நல்ல முடிவுக்கு வரணும். நாம் சீஷத்துவ ஊழியம் செய்யும்போது மற்றவர்களுக்கு இந்த அறிவை கொடுக்கணும். இயேசுநாதர் ஆசீர்வதிக்கிறாரு, உயர்த்துறாரு, ஒன்று அங்கே கொண்டு போகிறாரு, இங்கே கொண்டு போகிறாரு, இப்படியெல்லாம் சொல்லிட்டு நடக்கிறது வேஸ்ட். புரியுதா? இது ஒன்றுக்கும் அவர் பணத்தில் வளர்ந்துருவான், படிப்பில் வளர்ந்துருவான், பூமியில் உயரத்தில் வளர்ந்துருவான், இப்படி எல்லாம் வளர்ந்துருவான். ஆனால் கிறிஸ்துவின் ஜீவனிலே வளர மாட்டான். அப்போ கடைசியில் மண்ணு, அவ்வளோதான். பரலோக அனுபவங்களை அடைய முடியாது. அப்போ இந்த நித்திய ஜீவனை இங்கே உலகத்தில் இருக்கும்போதே இல்லையா, அந்த ஜீவன் நமக்குள்ளே இருந்தால் நித்திய ஜீவனுக்குரிய வித்து இங்கே வைக்கப்பட்டாயிட்டு இல்லையா, இந்த அனுபவத்தை அடைவதுதான் கிறிஸ்துவன் சீஷத்துவம் என்பது. அப்போ உலகத்தில் இதில் எல்லாம் நம்ம வளர மாட்டோம். தெளிவாக சொன்னால் நம்ம இயேசுவின் சீடர்களாக மாறும்போது இந்த உலக ஜீவன்கள் எல்லாம் அணையும். அது சரீர ஜீவன், மாம்சீக சம்பந்தமானது, உலக சம்பந்தமானது, அழிவுக்குரிய சம்பந்தம், பணம், படிப்பு, பதவி, இந்த ஜீவன்கள் எல்லாம் அணைந்து கொண்டே வரும். ஆனால் அதே நேரம் உள்ளான மனுஷன், அதான் 2 Corinthians 4:16 அப்படின்னாலே புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் பெரிதாக்கப்படுது. புறம்பானா இந்த சரீரம் தொடர்புடைய எல்லாவற்றையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம். அது எபேசியர் 3:16 உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுகிறோம். அப்போ இந்த அழிவுக்குரிய ஜீவனுக்குரிய எல்லாமே அழிஞ்சு கொண்டே நம்மை விட்டு விலகி கொண்டே, ஏன்னா ஜீவனை வெறுக்கிறோம் இல்லையா, அனைத்து நம்ம ஜீவனை வெறுக்கிறோம். பழைய ஜீவன் அது அழிவுக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆத்மாவில் ஜீவனில் நாம் பிரகாசித்து பலத்தின் மேல் பலன் அடைந்து கொண்டே இருப்போம். அதனால் ஒருபோதும் இயேசுவும் சீடர்களாக வர்றவங்க உலக ஜீவனில் வளர முடியாது, பணத்தில் வளர முடியாது. அதெல்லாம் உலக ஜீவன் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆத்மாவில் உள்ளான மனுஷனில் மட்டும்தான் அவர்கள் வளர்வார்கள். ஏன்னா அந்த ஜீவன் தான் பரிபூர்ண ஜீவனாய் இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர்களோட செல்லுகிறது. பரலோக ஜீவன், பரலோக தேவனிடத்தில் செல்கிற ஜீவன், நித்திய ஜீவன் ஆத்மாவில் இருக்கிறது. ஆகவே இந்த உள்ளான மனுஷன், அது 2 Corinthians 5 நீங்கள் வரும்போது, அதாவது இந்த தேகத்தை விட்டு விலகி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இது நிமித்தமே நாம் கர்த்தரிடத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம் என்று சொல்லி அந்த 2 Corinthians 5 நாம் வாசிக்கிறோம். 4ஆம் வசனத்தில், ஆமாம், அந்த தேகத்தில் குடியிருக்கையில் நாம் பாரசம் வந்து தவிக்கிறோம், இந்த சரீரத்தை விட்டு போக விரும்புகிறோம். அதுக்கு மேலே அது 6ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் நாம் தைரியமாகவே இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகவும், தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம். இந்த கிறிஸ்துவோடு இணைந்து ஆத்மாவிலே கிறிஸ்துவின் ஜீவனை அடைவதிலே, அந்த ஜீவனிலே பரிபூர்ணப்படுவதிலே நாங்கள் கவனமாக இருக்கிறோம். இந்த ஜீவன் ஒரு நாள் இந்த தேகத்தை விட்டு குடி விலகி போகிறது, இந்த சரீரத்தை விட்டு குடி விலகி வெளியே போகிறது என்கிற ஒரு காரியத்தை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். அப்போ நம்ம இந்த சரீரமாகிய கூடாரம் நமக்கு முக்கியம் இல்லை, உலகம் நமக்கு முக்கியம் இல்லை, இது சம்மந்தமான எந்த ஜீவனும் முக்கியம் இல்லை. கொஞ்ச நாள் 10 வரையும் கூட உயிரோடு இருந்துட்டோன்னா என்ன வந்துட போகுது? சில ஆள்லாம் ஜீவனோடு இருக்கணும், சம்மணணும், உயிரை கொடுக்கணும். என்னைக்கு சாகுது நீ சரிதான், 10 வரையும் கழிச்சு சாகுதுன்னு சரிதானே, உனக்கு என்ன கூடுதலாக? ஒரு வேளை உனக்கு ஒரு உயிரை தந்திருந்தா அந்த வாழ்க்கை காலத்தில் இந்த நித்திய ஜீவனை தேடி இருக்கணுமே, இந்த நித்திய ஜீவனாகி இயேசுவோடு ஒரு உறவுக்குள்ள ஒரு ஐக்கியத்தில் நீ வந்திருக்கணுமே, இந்த ஜீவனை நீ அடைஞ்சிருக்கணுமே. நீ 100ல் 2000 வரையும் உலகத்தில் இருந்தாலும்
உனக்கு தான் அந்த இயேசுநாதரோட ஐக்கியம் இல்லையே, அந்த சீசத்துவம் இல்லையே, அந்த ஜீவன் வரப்போறதில்ல. பின்ன நீ வாழ என்னத்துக்கு? நீ ரொம்ப காலம் உனக்காக ஜோமன் என்னத்துக்கு? உன்னை உயிரோட வச்சு என்னத்துக்கு? நீ சாவாம இருந்த என்னத்துக்கு? உனக்கு என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை இல்லையா? அது என்னைக்கு செத்தாலும் கதை ஒண்ணுதான். அப்ப யாரு இந்த உலகத்துல இருந்து கிறிஸ்துவுக்கேற்ற ஜீவனை அடைந்து அந்த ஜீவனில் பரிபூர்ணப்படுகிறவர்களுக்கும் இந்த ஜீவனை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, இவங்க தான் உலகத்துல இருக்கணும். அதான நியாயம். இவங்க இருந்தா அவங்களுக்கு நல்லது, மற்றவங்களுக்கு நல்லது. மற்றவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கப்படுது. அது எதுக்கு கொடுக்கப்படுதுன்னா, இங்க கொஞ்ச நாள் எல்லாம் தின்னு முடிச்சுட்டு போய் போறதுக்காக வேண்டி கொடுக்கப்படல. இந்த ஜீவனை தெரியட்டு, இந்த ஜீவனை தெரிஞ்சு கொள்ளட்டு, இந்த ஜீவனை தனதாக்கி கொள்ளட்டு, இந்த ஜீவனுக்கு இடம் கொடுக்கட்டு. சான்ஸ் கிடைச்சி மண்ணுக்கு செத்து ஒழிஞ்சு போறதுக்கு முன்ன இந்த ஜீவன் அதுக்கு கிடைக்குமான்னு பார்ப்போன்னு ஒரு சான்ஸை கொடுத்துருக்கு. சொல்லி பார்க்குறோம், ஜெபிச்சு பார்க்குறோம். எல்லாத்துக்கும் ஒரு அளவு உண்டு. பார்த்தீங்களா? போகிறோம் சில ஆளு எல்லாம் வந்து நிற்கிது. ஐயோ சாவு கிடையாது. நீ சாவு, உனக்கு தான் எவ்வளோ சான்ஸ் தந்தாச்சு. நித்திய ஜீவன் வேண்டாங்கிற, ஜீவன் வேண்டாங்கிற, இயேசு வேண்டாங்கிற, அவரோட நடக்க வேண்டாங்கிற, சீசத்துவம் வேண்டாங்கிற, பின்ன என்னத்துக்கு உனக்கு உயிரை தரணும்? உனக்கு என்னத்துக்கு ஜெபம் பண்ணணும்? அதுக்கு கொஞ்சம் கள்ள தீர்க்கதரிசி சாத்தான் வச்சிருப்பான். போ அங்கே போ, அவனை ஏதாவது சொல்லுவான், கேட்டு போயிட்டே இரு. உனக்கு காலம் முடிய வேலை போகணும். அவனும் ஜாமான், அவனுக்கு கூட நீயும் எல்லாம் பெட்டியில் வச்சு உன்னை பூட்ட வேண்டியதான். சரி, அப்போது இந்த தன்னைத்தான் வறுத்து தன் ஜீவனை சிலுவை எடுத்துக்கொண்டு தன்னைத்தான் வறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன் ஜீவனை வறுக்காதவன் எனக்கு சீசனா இருக்க மாட்டான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் எந்த ஜீவனை விரும்புகிறீர்கள்? உலகத்துக்குரிய ஜீவன் இயேசுவின் சீசர்களுக்கு நிச்சயமாக கிடையாது. அவருக்கு நோக்கம் நித்திய ஜீவன பரிபூர்ணத்துக்கு ஏற்ற காரியங்களை மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர மற்ற செய்ய மாட்டார். இது புரியாம நாங்களாம் கொஞ்ச நாள் இயேசுநாதருக்கு பின்னால போனோம், எங்களுக்கு அப்படி கிடைச்சல இப்படி கிடைச்சல. இந்த கள்ள கூட்டம் சாத்தான் கூட்டம் இதுகளுக்கு தோணுதெல்லாம் அடையலாம். அவர் அற்புதம் இல்லையா? அவர் அற்புதம். அவரை இயேசுநாதரை ஆராதிச்சுட்டா நம்ம கேட்குற அற்புதம் எல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கோம். அற்புதம் அற்புதமாக நடக்கும். அவர் அற்புத நாதராக்கும். அவர் அற்புத நாதராக்காரன்னு இந்த கள்ள மாதிரி இந்த ஜனங்களை ஏமாற்றி வச்சிருக்கானுவ. அதுக்கு இல்லையா அந்த கள்ள கூட்டம் அங்கே போய் கிடக்குது. அது கொஞ்ச காலமாக பார்த்தோம், நாங்கள் நினச்ச மாதிரி இல்லை. எங்கேயோ பூமியில் ஏறணும், புறச்சத்து மணலை வச்சோம். உனக்கு வேண்டியது அவ்வளவுதானடா. இந்த ஜீவன் உனக்கு வேணும்னு நீ அவரோட அவருடைய வசனத்தை பார்த்து சீசத்தை பார்த்து அவரோட நடந்திருந்தியன்னா இந்த அறிவை தான் ஜீவனை வறக்க சொன்னார்ல. உலகத்துக்குரிய ஜீவனை விடு, கக்கத்தில் இருக்கிறதும் விளப்படாது, உரியில் இருக்கிறதையும் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. கக்கத்தில் இடுக்கி வச்சிருக்க ஒன்று, மேலே உரியில் இருக்கு, கையை எடுத்த உயர்த்தி உரியில் இருக்க எடுக்க போனால் இதுகளை விழுந்துடும். இதை இடுக்கி வச்சிருந்தா அதை எடுக்க முடியாது. இது மாதிரி தானே உனக்கு உலகத்தின் ஜீவனை வறக்க முடியலை. இது மண்ணுக்கு போகிறோன்னு தெரிஞ்சாலும் உனக்கு அது போதும்னு ஆச்சு. அது நான் நீ தலைகளாக தெரியா. பைத்தியம் பிடிச்சான், அது உங்கள் பறவையில் நாங்கள் பைத்தியம், எங்கள் பறவையில் நீ பைத்தியம். இப்படியே நீ நடந்துக்கிட்டு எஸ் அப்பா டட்டி மம்மி இப்படி ஒரு பைத்தியக்கார ஆட்டம் ஆடிக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிடணும். இது தேவையா? மரியாதை மனம் திரும்பி இந்த அழிவுக்குரிய ஜீவனை வறுக்குள்ள வழியப்பார், சிலுவை சமக்குள்ள வழியப்பார், தன்னைத்தான் வறுக்குள்ள வழியப்பார். உலகத்தின் கள்ளத்தனத்திலையும் மோசடியிலையும் இந்த பெயிண்ட் அடித்த பிரசங்கி மருக்கு பின்னால் போகாத. அவனை பெயிண்ட் அடித்து ஒன்னே ஏமாற்றி உன் குடும்பத்தை ஏமாற்றி குட்டிச்சோர் ஆக்கிட்டு அவன் போவான். அவனுக்கு மக்களை அங்கே இங்கேயும் உலகத்தில் கொண்டு வச்சணுமே, அதுக்காக வேண்டி அவன் அப்புறாளப்படுவான். இதுக்கு பின்னால் போ. இனி வெள்ளம் அடித்த கல்லறை கூட்டம் கிடக்கு, நாங்கள் புரியுதான்னு சொல்லுது. அதுக்குள்ள ஜீவன் வந்தால் சந்தோஷம் தான். பரலோக ஜீவன் வந்தா, பரலோக சிந்தை வந்தா, அது யாருக்குள்ளே வந்தால் அது வெள்ளம் அடித்தாதோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு பின்னால் இன்னொரு ஏமாத்து கூட்டம் போகுது. இயேசுநாதருக்கு சீசத்திலோட வாடான்னா அதுக்கு உனக்கு முடியலை. அவருக்கு வசனத்தில் நடக்கனா உனக்கு முடியலை. அவருக்கு மாதிரியில் நடக்க உனக்கு முடியலை. அவர் வரத்த உலகத்தை உனக்கு வரக்க முடியலை. உலகத்தின் ஜீவனை விடுனா முடியலை. நீ எங்கே போய் ஜீவன் அடைய போறா? நீ எங்கே போய் ஜீவன் அடைய போறா? மரியாதையாக இருந்த மன திருமணம். ஆமாம், இதெல்லாம் கள்ள மார்க்கம் கிடையாது, ரொம்ப ஆழமான விஷயம். ஆகவே இயேசு உலக ஜீவனை தரமாட்டார், பரலோக நித்திய ஜீவனை தான் தருவார். அதை விரும்புகிறவங்க தான் சீசராக முடியும். நாம் மற்றவங்களை சீசராக்கும் போதும் இந்த அறிவை கொடுத்து, இந்த தெளிவை கொடுத்து, இந்த ஜீவனில் நடக்க வழியை பாரு, நம்ம நித்திய ஜீவனுக்கு போகலான்னு சொல்ல தான் முடியும். நம்மளும் கொடுத்துட முடியாது. அவங்க எவ்வளவு இயேசுவை விரும்புகிறாங்க, நடக்கிறாங்க, அதெல்லாம் அதான் இருதயத்தை பார்க்கிற தேவன் அவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்தாருன்னு பேதுரு சொல்கிற மாதிரி அவங்க இந்த உலக ஜீவனை எவ்வளோ வறுத்தார்கள்னு அவருக்கு தெரியும்ல. இந்த ஜீவனை வறுத்து அந்த ஜீவனை எவ்வளோ தேடினாங்கிறத அவர் பார்க்குறாரு. அதுக்கேற்ப அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்குறாரு. 2 ஜீவனை மோதுது இல்லை. ஆமாம், அவர் அந்த ஜீவனை கொடுக்கலான்னா இவன் இந்த ஜீவனை உள்ள வச்சுருக்கான். 2 ஜீவனும் ஒன்றுக்கு ஒன்று எதிரான 2 ஜீவன். அது ஒரு விலங்கு மாதிரி இதை மோதிக்கிட்டே இருந்தால் என்ன செய்யும்?
காலம் முழுதும் 2 ஜீவன், இவர் தனக்கு ஜீவ தாரேன்னு சொல்லுவாரு, ஆவி அந்த ஜீவனை சாத்தான் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு ஜீவனை தாரேன். அப்போ அதையும் வச்சுக்கிடணும், அதில் தான் போகணும். இயேசு ஆராதிக்கிறது உலக ஜீவனுக்கு போகிறது. எப்படி இருக்கும்? விளங்காமல் போகிறது தானே. சரி, அப்படி இருக்காம இயேசுவே பற்றி கொண்டு இயேசுவின் வசனத்தில், இயேசுவின் சீஷத்துவத்தில், இயேசுவின் ஐக்கியத்தில் நாம் வாழுவதற்கு முன் வந்தால் மட்டுமே இந்த ஜீவன் கிடைக்கும். இதுதான் சீஷத்துவத்தின் ஒரு முக்கியமான அடிப்படை. நாம் இனி மற்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். இந்த செய்தியின் மூலமாகவும் தேவன் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.